ஓகேங்க. அப்போ இன்னைக்கு பட்ஜெட், அதாவது தமிழ்நாடு பட்ஜெட்டை பார்க்க போறோம். ஏன்னா வந்து கொஸ்டின்ஸ் வந்து நீங்க எது எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணணுங்கிறத ஆல்ரெடி நான் கொடுத்துருக்கேன். ஏன்னா எல்லாத்தையுமே நீங்க என்ன பண்ண முடியாது, படிக்க முடியாது. பாலிட்டினா இந்த ஏரியா மட்டும் கவர் பண்ணுங்க, எக்கனாமிக்ஸ்னா இந்த ஏரியா மட்டும் கவர் பண்ணுங்க, தமிழ்நாடோட இலக்கிய வரலாறுனா இந்த இடத்துல கவர் பண்ணுங்க, எல்லாருமே உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க சொல்லிக்கிட்டே வருவாங்க. அதை மட்டும் அதுக்கு தான் என்ன பண்றேன்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரை பாருங்க அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். அப்படின்னு பாக்குறப்ப இந்த குரூப் 1 கொஸ்டின்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்தியாவோட பட்ஜெட்டை பத்தி நிறைய கொஸ்டின்ஸ் வந்து என்ன பண்ணிருக்காங்க கேட்டிருக்காங்க. நீங்க குரூப் 1 கொஸ்டின் இந்த இயர் நடந்த கொஸ்டினை பாருங்க. இந்த இயர் கொஸ்டின் எடுத்து பாருங்க. அதுல நிதியமைச்சர் சொன்ன அந்த மிஷன் 1, மிஷன் 2, மிஷன் 3, மிஷன் 4 பத்தி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அப்புறம் பட்ஜெட்டோட தீம் கூட தெரிஞ்சு வச்சுங்க. ஏன்னா அவங்க கேட்கல, தெரிஞ்சு வச்சுங்க. அப்புறம் எந்த வருஷத்துக்குள்ள, ஏன்னா அந்த பட்ஜெட்ல தான் நிறைய வாசிப்பு சொல்லுவாங்க. எந்த வருஷத்துல நம்ம ஏதாச்சும் டார்கெட் என்ன பண்ணுவோம், அச்சீவ் பண்றோமா இல்லையா, நம்ம அச்சீவ் பண்ணிருக்கோமா அப்படிங்கிறதெல்லாம் அந்த பட்ஜெட்ல சொல்லுவாங்க. அதுமாதிரி நம்ம இதுல வந்து திருக்குறள் நிறைய சொல்லுவாங்க, சங்க இலக்கிய நூல்கள்லாம் நிறைய சொல்லுவாங்க. அதெல்லாம் மேற்கோள் காட்டி நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் நிறைய வந்துகிட்டு இருக்குது. ஓகேங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அடுத்த ஸ்டாண்டர்ட் நம்ம குரூப் டூ இன்டர்வியூ போஸ்ட் குரூப் 1 ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்போ புக்கை வந்து ஒரு ரெஃபர் புக்கா வச்சுட்டு அடுத்து என்ன பண்ணும், பாலிசி நோட்ஸ் எல்லாம் நம்ம என்ன பண்ணணும், ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கணும். அந்த பாலிசி நோட்ஸ்ல இருந்து ஏகப்பட்ட என்ன பண்ணுவோம் டேட்டா இருக்கும், அப்ளிகேஷன் இருக்கும், இயர் இருக்கும், அந்த டே என்ன டேவா செலிப்ரேட் பண்றாங்கன்னு இருக்கும், முதலில் என்ன வாரியம் அமைக்கப்பட்டாங்க இருக்கும். இப்போ ரீசெண்டா ஒரு வாரியம் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் அறிவிச்சிருக்கு. என்ன வாரியம் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா நீங்க என்ன பண்ணலாம், கமெண்ட் பண்ணலாம். அந்த மாதிரி வந்து ஒரு வாரியம் அமைச்சிருக்காங்க, இந்த வாரியம் அமைக்கிறதுனால என்ன பெனிஃபிட் அப்படிங்கிறது ஃபுல்லா என்ன பண்ணிருப்பாங்க, கொடுத்துருப்பாங்க. நம்ம எப்பயுமே நான் டெய்லி சொல்றதான், ஒரு கொஸ்டின்ஸ் ஒரு இது எடுத்தீங்கன்னா அது ஃபுல்லா படிங்க, டிஃபைனோட படிங்க. ஓகேங்களா? அதுல டேட்டாவை நீங்க என்ன பண்ணுங்க, எழுதிட்டு ஸ்கெட்ச் பண்ணி வச்சுங்க. ஏன்னா அது ரிவிஷனுக்கு யூஸ் ஆகும். ஓகேங்களா? ஒரு எக்ஸாம் நல்லா எழுதுங்க. ஆல் தி பெஸ்ட். நீ கிளாஸ்க்குள்ள போயிடலாம். ஓகேங்களா? அதாவது இந்திய பொருளாதாரம் பத்தி யாரு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாருங்க. B.R. அம்பேத்கர். ஓகேங்களா? அம்பேத்கர் தான் வந்து என்னது, அவர் வந்து நீங்க வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு போராடின தலைவர் அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி அவர் ஒரு எக்கனாமிக்ஸ்ங்கிறப்போ ஒரு சிறந்த பொருளாதார். ஓகேங்களா? அவர் நம்ம அதைபடி நம்ம என்ன பண்றோம், இன்னும் அதை சொல்றதுக்கு ஆரம்பிக்கல. ஏன்னா இவருடைய புக்குகள் ரூபாயும் பிரச்சனைகள் அதெல்லாம் அந்த புக்கை வச்சுதான் இன்னைய வரைக்கும் என்ன பண்ணுது, RBI வந்து அதை ஃபங்க்ஷன் ஆகி ஃபாலோ பண்ணிட்டு இருக்குங்கிறப்போ, அப்போ இன்னைய வரைக்கும் அது ஒர்க் ஆயிட்டுனா அப்ப எந்த காலத்துல அவர் எழுதியிருப்பாரு, அப்ப அவர் எவ்வளவு ஒரு திங்கிங் பண்ணியிருப்பாரு, அவர் எவ்வளவு ஒரு முன்னோடின்னு மட்டும் பாருங்க. ஓகேங்களா? அந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமான பர்சன் அம்பேத்கரை பத்தி ஒரு கொஸ்டின் கம்பல்சரி வந்துடும். அது நீங்க INM-ஓட கனெக்ட் பண்ணாலும் சரி, என்ன பண்றது, எக்கனாமிக்ஸோட கனெக்ட் பண்ணாலும் சரி. ஓகேங்களா? அவர் என்னென்ன அம்பேத்கரை பத்தி எப்போ பிறந்தாரு, அவர் எங்கெங்க என்னென்ன படிச்சாரு, அவர் வந்து சமுதாய சீர்திருத்தங்களுக்காண்டி என்னென்னலாம் பண்ணாரு, பூர்ண சர்வ ஒப்பந்தத்துல அவரோட பங்கு என்ன, அப்புறமாட்டி வந்து தாழ்த்தப்பட்ட மக்களுக்காண்டி என்னென்ன சங்கங்கள்லாம் உருவாக்குனாரு, அவர் என்ன புத்தகம் ரிலீஸ் பண்ணாரு. ஓகேங்களா? அப்புறம் அவர் எப்போ இறந்தாரு, எப்போ பாரத ரத்னா அவார்டு வாங்கினாரு, அவர் கூட வந்து தமிழ்நாட்டு பகுதியில் சேர்ந்தவர்கள் யாரெல்லாம் வந்து ஜாயிண்டா இருந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் நீங்க கொஞ்சம் படிச்சுச்சிங்க. ஏன்னா நேற்று ஒரு பேப்பர் ஒரு ஆர்டிகல் ஒன்று வந்துருந்துச்சு. என்னன்னு கேட்டீங்கன்னா, தனித்தொகுதி இடஒதுக்கீடு ஃபர்ஸ்ட் வந்து அம்பேத்கர் வந்து வேணான்னு சொல்லுவாரு, ஆனா MC ராஜா வேணும்னு சொல்லுவாரு. அவங்க 2 பேருக்குள்ள ஒரு கருத்து பத்தி ஒரு ஆர்டிகல் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் இவர் வேணான்னு சொல்லுவாரு, அம்பேத்கர் என்ன பண்ணுவாரு, ஓகே சொல்லுவாரு. ஏன்னா 2 பேரும் ஃப்ரெண்டு தான். அந்த எப்படி நம்மளுக்கு கருத்து முரண்பாடுகள் ஏற்படும் சில நேரத்துல, நம்ம காந்திக்கும் நிறைய பேருக்கு, காந்தி, ஜார்ஜ் ஜோசப், அப்புறம் பெரியாரு, இப்படி கருத்து அது மாதிரி பெரியார், அண்ணா பாத்தீங்கன்னா 2 பேரும் கருத்து வேற்றுமையில இது பண்ணிக்கிட்டாலும் ஆனா என்ன பண்ணுவாங்க, அவங்களோட கொள்கை ஒன்னாதான் இருக்கும். ஓகேங்களா? சமுதாயத்தை முன்னேற்றத்துலதான் அவங்களோட வழி இருக்குமே. அது மாதிரி இந்த மாதிரி பிரச்சனை அந்த அம்பேத்கர், MC ராஜா, இரட்டமலை சீனிவாசன். அம்பேத்கர்னு வந்துருச்சு நாளை கூட இந்த இரட்டைமலை சீனிவாசன் இவங்க 2 பேரையும் நம்ம என்ன பண்ணணும், கனெக்ட் பண்ணியே படிச்சுக்கணும். ஏன்னா அம்பேத்கர் அப்படிங்கிறப்போ அவர் வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களின் முன்னேற்றத்துக்கு பாடுபட்டவர். அவர் என்ன அதே மாதிரி இவங்க 2 பேருமே வராங்க. அப்போ நீதி கட்சியில வந்து ஒடுக்கப்பட்டவர்ல இருந்து முதலாக மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அப்படிங்கிற இந்த டேட்டாவை நம்ம தெரிஞ்சுக்கணும். இவர் என்னென்ன பண்ணீங்கன்னா நிறைய பாடல்கள்லாம் பாடியிருப்பாரு. கைவீசமா கைவீசு, கடைக்கு போலாம் கைவீசு, அந்த பாடல்லாம் எழுதுனதெல்லாம் யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த MC ராஜா, மயிலை சின்னத்தம்பி ராஜா அவர்கள் தான். அது மாதிரி இரட்டைமலை சீனிவாசன் எங்க பிறந்தாரு அப்படின்னு கூட கேட்பாங்க. அவர் காஞ்சிபுரத்துல பிறந்தாரு.
இவரும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காண்டி ஆய் திராவிடர் ஹதி பறையர் மகாஜன சபை அப்படிங்கிறதெல்லாம் உருவாக்குவாரு. அகில இந்திய ஒடுக்கப்பட்ட மகாஜன சங்கம் எல்லாம் உருவாக்குவார் 1893 உருவாக்குறாரு. அப்ப இவரை பத்தி ராவ் பகதூர் எப்ப கொடுக்குறாங்க, திவான் பகதூர் எப்ப கொடுக்குறாங்க, அந்த மாதிரி ஒவ்வொரு பட்டங்களும் இந்த மாதிரி பட்டங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க பிரிட்டிஷ் பேர்ல கொடுத்திருப்பாங்க. இந்த பட்டங்கள்லாம் போட்டுக்க கூடாது அப்படின்னு இந்திய கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சு, ஒரு ஆர்டிகல் படி அதாவது ஒரு சட்டத்தை போட்டு ஆர்டிகல் எல்லாம் வச்சு அந்த பட்டங்கள்லாம் போடக்கூடாது. இந்த திவான் பகதூர் ராவ், அதாவது இந்திய குடியரசுகள் கொடுக்கப்பட்ட பட்டங்களை நீங்க வச்சுக்கலாம், ஆனா இந்த மாதிரி பிரிட்டிஷாரால் கொடுக்கப்பட்ட பட்டங்களை நீங்க வச்சுக்க கூடாது அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. அதுபடி ஒரு ஆர்டிகல் இருக்குது, தெரிஞ்சா கமெண்ட்ல போடுங்க. என்ன ஆர்டிகல் படி பட்டங்களை துறக்கிறது அப்படிங்கிற ஆர்டிகல் தெரிஞ்சுங்க. இங்க அவருக்கு என்னென்ன பட்டங்கள் எப்பப்ப கொடுத்தாங்க அப்படின்னு 10th ஸ்கூல் புக்ல இருக்கும். ஓகேங்களா, 1926 அந்த மாதிரி டேட்டாலாம் இருக்கும். அதெல்லாம் போயிட்டு என்ன பண்ணி ரெஃபர் பண்ணுங்க. இதுதான் சொல்றது. ஒரு கிளாஸ்னா எல்லாமே நீங்க எதிர்பார்க்காதீங்க. அப்படி மொத்தமும் உங்களுக்கு கொடுத்துட்டோம்னா எனக்கு தான் மனப்பாடம் தவிர உங்களுக்கு அது என்ன ஆகுது, அது ஒரு போரிங் ஆயிடும். அப்பனா ஒரு டேட்டா சொல்றேன், ஒரு ரெட்டமலை சீனிவாசனை பத்தி சொல்றேன், இவருக்கு திவான் பகதூர் ராவ் பகதூர் அப்படின்னு பட்டங்கள் கொடுத்துருக்காங்கன்னு சொல்றேன் அப்படின்னா அது எந்த வருஷம் அப்படின்னா 10th புக்கையும் நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா, அப்போ போய் என்ன பண்ணுங்க, ரெஃபர் பண்ணி அதை நோட் பண்ணுவீங்க. ஓகே, இந்த மாதிரி எல்லாம் படிச்சுட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு எப்பயுமே அது என்ன கான்ஸ்டன்டா மைண்டுக்குள்ள போயிட்டு என்ன ஆயிடும், ஸ்டோர் ஆயிடும். அப்ப எதுலயும் கன்ஃபியூஸே ஆகாது. ஓகேங்களா, அதனால அம்பேத்கர் அப்படிங்கிறப்ப கனெக்டிவா எம்.சி. ராஜா, ரெட்டைமலை சீனிவாசனை பத்தி படிச்சீங்க. இவங்க என்னன்னா இவரோட வேலை நிதி பொருளாதாரம், சமூக நீதி பொருளாதாரம், சமதர்ம பொருளாதாரம், இது மூணையும் சொன்னவர் யாருன்னு கேட்டீங்கன்னா அம்பேத்கர். நிதி பொருளாதாரம், சமூக நீதி பொருளாதாரம், சமதர்ம பொருளாதாரம். ஓகேங்களா, ஜே.சி. குமாரப்பா இவர் என்ன பண்ணுவாங்க, பச்சை காந்தி அப்படின்னு அழைப்பாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா இவர் காந்தியோட பொருளாதார பிரின்சிபல்ஸ் என்ன பண்ணுவாரு, ஃபாலோ பண்ணுவாரு. குடிசை தொழில்களை இம்ப்ரூவ் பண்ணணும்னு பார்ப்பாரு. இவர் கும்பகோணத்துக்காரர். ஓகேங்களா, இவர் தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்துக்காரர். ஓகேங்களா, இவரும் என்வரான்மெண்ட் பத்தி எல்லாம் நிறைய சொல்லியிருப்பாரு. என்வரான்மெண்ட் அப்படிங்கிறப்போ நீங்க என்ன பண்ணிடக்கூடாது, ஜே.சி. குமாரப்பா விட்டுறக்கூடாது. ஏன்னா 11th எக்கனாமிக்ஸ் புக்ல அவர் தெளிவா இருக்கும், இவரோட பிரின்சிபல்ஸ் ஆஃப் பாலிசி தெளிவா இருக்கும். அதுல என்வரான்மெண்ட் பத்தி எல்லாம் சொல்லியிருப்பாரு. ஓகேங்களா, அப்போ இந்த பொருளாதார நிபுணர் அப்படிங்கிறப்ப இவங்க ரெண்டு பேரையும் தெரிஞ்சுங்க. ஓகேங்களா, அம்பேத்கர் என்ன சொல்றாரு, என்னென்ன சமதர்ம பொருளாதார பத்தி சொல்றாரு, சமூக நீதி பொருளாதார பத்தி சொல்றாரு, நிதி பொருளாதாரத்தை பத்தி சொல்றாரு. சமதர்ம பொருளாதாரம் என்னது, ஈக்குவல். சமூக நீதி பொருளாதாரம்னா கரெக்டான இருக்கணும், அவனுக்கு அது அந்த நீதி அவனுக்கு கிடைக்கிற மாதிரி எல்லாமே அவனுக்கு இருக்கணும். அப்படி நிதி பொருளாதாரம் எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும். பினான்சியலா சப்போர்ட் பண்றதா நிதி பொருளாதாரம். ஓகேங்களா, அந்த ஆர்டிகல் கேட்டேன், தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா, இந்த வி.கே. ராவ், அமர்த்தியா குமார் இவங்க எல்லாம் பத்தி நீங்க வி.கே. ராவ் யாரோட மாணவர் அப்படிங்கிற கீன்ஸோட மாணவர். இவர் இந்தியா முன்னேற்றத்தில் என்னை பிழை செய்தனுங்கிற ஒரு புக்கெல்லாம் எழுதியிருப்பாரு. அதெல்லாம் போயிட்டு 11th இன்னைக்கே போயிட்டு 11th எக்கனாமிக்ஸ் புக்ல இதெல்லாம் ஃபாலோ பண்ணீங்க. ஓகேங்களா, பொருளாதாரத்தின் வகைகள் என்ன, இது நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல சொல்லியிருப்பேன், ஆனா ரொம்ப டெப்தா சொல்லியிருக்க மாட்டேன். ஓகேங்களா, பொருளாதாரத்தின் வகைகள் 2 இருக்குது. இன்னைக்கு கிளாஸ் பட்ஜெட் தாங்க. ஓகேங்களா, இது உங்களுக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி ஷார்ட்டா சொல்றேன். அதை நீங்க தான் போயிட்டு என்ன பண்ணணும், ரெஃபர் பண்ணணும். ஓகேங்களா, பட்ஜெட் போறப்போ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு போனீங்கன்னா ஈஸியா இருக்குங்கிறது அப்படி என்ன பண்றேன், ஒரு கிளான்ஸ் சொல்லிட்டு போறேன். ஓகேங்களா, நுண்ணிய பொருளாதாரம், பேரியல் பொருளாதாரம். நுண்ணிய பொருளாதாரம் மைக்ரோ எக்கனாமிக். சின்ன சின்ன ஒரு டெவலப்மெண்ட். அது என்ன சொல்றதுன்னா, ஒரு பெரிய பிசினஸ் இல்லாம எம்என்சி மாதிரி இல்லாம ஒரு சின்ன கம்பெனிகள் வச்சு நம்மளுக்கு வரக்கூடிய வருமானங்கள்லாம் எப்படின்னா நுண்ணிய பொருளாதாரம். இது ஒரு எக்ஸாம்பிள். ஒரு சின்னது மூலமா நம்மளுக்கு கிடைக்கிறதுலாம் நுண்ணிய பொருளாதாரம். பேரியல் பொருளாதாரம் நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணி இம்போர்ட் பண்ணி வர்றதுலாம் பேரியல் பொருளாதாரம். இது 2 கான்செப்ட் இருக்குது. ஓகேங்களா, இந்த மாதிரி இந்த பெரிய பொருளாதாரம் அடிப்படை என்னன்னா இந்த மைக்ரோ பொருளாதாரம் தான். ஓகேங்களா, இப்ப கிளஸ்டர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை நிறைய இடத்துல தமிழ்நாடு கவர்மெண்ட் யூஸ் பண்ணும். என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப விண்வெளி பூங்கா அப்படின்னு ஒரு இடத்துல ஓபன் பண்ண போறாங்க. கமெண்ட்ல தெரிஞ்சிச்சுன்னா போடுங்க. விண்வெளி பூங்கா, விண்வெளி பாலிசி படி விண்வெளி பூங்கா தமிழ்நாடு கவர்மெண்ட் ஓபன் பண்ணுது எங்க அப்படின்னு தெரிஞ்சா போடுங்க. ஓகே, இந்த விண்வெளி பூங்கா ஓபன் பண்றதுல நம்மளுக்கு என்னென்ன பெனிஃபிட். ஓகேங்களா, ஒரு விண்வெளி பூங்கா ஓபன் பண்றாங்கன்னா அது ரிலேட்டடான என்ன சொல்றது மெட்டீரியல்ஸ், சின்ன மெட்டீரியல்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, அது ரிலேட்டடா அங்க பக்கத்து கம்பெனி என்ன பண்ணும், சின்ன கம்பெனியா உருவாகும். அதுதான் என்ன மைக்ரோ எக்கனாமிக்ல சொல்லுவாங்க. ஆனா விண்வெளி பூங்காங்கிறது பெருசு, அது என்னது மேக்ரோ எக்கனாமிக். ஓகே, புரியுதா உங்களுக்கு? 2க்கு டிஃபரெண்ட் புரியுதா? அதை சொல்றாங்க. ஓகேங்களா, அதை பத்தி சொல்றாங்க. அப்புறம் இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். எவ்வளவு ஆண்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க. இது 2011 கணக்கின்படி. ஏன்னா நம்மளுக்கு அடுத்த சென்சஸ், அதாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு நம்மளுக்கு என்ன பண்றாங்க, அப்ரூவல் எல்லாம் கொடுத்துட்டாங்க, ஸ்டார்ட் ஆக போகுது. ஓகேங்களா, அதனால இந்த வருஷம் இதுல இருந்தெல்லாம் கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் இந்தியாவுக்கு எடுத்துட்டு தமிழ்நாட்டுக்கு மட்டும் எடுத்துருக்கேன். ஜூம் போதுமான்னு பாருங்க, இல்லைன்னா இன்னும் உங்களுக்கு என்ன பண்றேன், அத ஜூம் பண்ணுங்க சார்.
ஓகேங்களா. இதுல வந்து மொத்த மக்கள் தொகை அப்படி எவ்வளவுன்னு பாத்துங்க, ரொம்ப போட்டு தெரிஞ்சுக்க வேணாங்க. 7 கோடி மக்கள் இருக்காங்க. எவ்வளவு பேர் இருக்காங்க? தமிழ்நாட்டுல எவ்வளவு பேர் மக்கள் தொகை இருக்காங்க? மொத்த மக்கள் தொகை 7 கோடி பேர் இருக்காங்க. 2011 சென்செக்ஸ். அதுல ஆண்கள்னா 3 கோடி, அதாவது ஆண்கள் தான் அதிகமா இருக்காங்க. பெண்கள் 3 கோடி சம்திங்ல இருக்காங்க. ரொம்ப போட்டு ஏத்திக்காதீங்க. 7 கோடி மக்கள். அவன் வந்து இப்படி டேட்டாவா கேட்க மாட்டான். 7 கோடி மக்கள். ஓகேங்களா. அதுல வந்து ஆண்கள் கொஞ்சம் அதிகமா இருப்பாங்க. 3.6 3.5 வச்சுங்க. ஓகேங்களா. தோராயமாக பிறப்பு விகிதம் எவ்வளவு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா 15.7. தோராயமாக இறப்பு விகிதம் எவ்வளவு இருக்குன்னா 7.4. அதாவது ஒரு நாளைக்கு அப்படிங்க 1000 குழந்தைகள் அப்படின்னு தான் நம்ம பார்ப்போம். 1000 பேர்ல எவ்வளவு பேர் பிறக்கிறாங்கன்னா 15 பேர் இறப்பு விகிதம் பாத்தீங்கன்னா 7.4. இதெல்லாம் டேட்டாங்க. இதெல்லாம் அப்படியே நீங்க என்ன பண்ணும் வச்சுக்கணும். அடுத்து வளர்ச்சி விகிதம் எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா 8.3. இம்பார்ட்டன்ட் வளர்ச்சி விகிதம் என்னன்னு பாத்தீங்கன்னா 8.3. இது தெரிஞ்சு வச்சுங்க. 2011 சென்செக்ஸ் படி மக்கள் தொகை வளர்ச்சி விகிதம் எவ்வளவு இருக்குன்னா 8.3. ஓகேங்களா. அதிக மக்கள் தொகை மாவட்டம் உங்களுக்கு தெரியும். சென்னை, காஞ்சிபுரம், வேலூர், திருவள்ளூர். ஏங்க இந்த இடத்துல அதிக மக்கள் தொகை இருக்குன்னா இங்கதான் இண்டஸ்ட்ரியல்ஸ் எல்லாம் இருக்குது, நிறைய வேலை வாய்ப்புகள் உருவாகுது. அதனால என்ன பண்றாங்க, மக்கள்லாம் அங்க குடிபெயர்றதுனால அங்கதான் என்னது அதிக மக்கள் தொகை உள்ள இருக்கு. குறைவான மக்கள் தொகை எங்க இருக்கும்? நீலகிரி, பெரம்பலூர், அரியலூர். இதெல்லாம் மலைப்பகுதிகள். என்னது விவசாயம் சம்பந்தப்பட்டதான் இருக்கும். அடிக்கடி மழைகள் பெய்யும், டிசார்டர் நடக்கும். அதனால மக்கள்லாம் கம்மியா இருப்பாங்க. எங்கெங்கெல்லாம் கம்மியா இருக்காங்க, எங்கெங்க அதிகமா. அட்லீஸ்ட் இந்த கான்செப்ட் தெரிஞ்சுங்க. மக்கள் தொகை அதிகமா இருக்குன்னா அங்க என்ன இருக்கணும்? டெவலப்மெண்ட் செக்டர்ஸ், அதாவது வேலை வாய்ப்புகள் உருவாக்குறது, கல்வி எல்லாமே நல்லா இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும் தான் மக்கள் தொகை அங்க அதிகமா இருப்பாங்க. விவசாயம் இந்த மாதிரி மலைப்பகுதிகள், கரடுமுரடான பகுதிகள், தரிசு நிலங்கள் அங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, மக்கள் தொகை கம்மியா இருப்பாங்க. அந்த கான்செப்ட் வச்சாவது நம்ம என்ன பண்ணிடணும், இந்த டேட்டாவை சொல்லிடணும். ஓகேங்களா. மக்கள் தொகை அடர்த்தி எவ்வளவு இருக்கு? சதுர கிலோமீட்டருக்கு 515 வந்து 2011. இந்த 2001 படி எவ்வளவு பாருங்க, ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 480 தான் இருந்திருக்கு. அதையும் தெரிஞ்சு வச்சுங்க. 2001 படி 480, 2011 படி 555 பேர் இருக்காங்க. ஓகேங்களா. மிக அதிகமா எங்க இருக்காங்கன்னா சென்னை, கன்னியாகுமரியில தான் மிக அதிகமா இருக்காங்க. பாத்துங்க, சென்னை, கன்னியாகுமரி தான் அதிகமா இருக்காங்க. குறைவாக எங்க இருக்குன்னா நீலகிரி, திருச்சிராப்பள்ளி ரொம்ப குறைவா இருக்கிறாங்க. பாலின விகிதம் எவ்வளவு இருக்கான்னு பாருங்க. 1987 பேரு, 2995 பேரு 2011 டேட்டா படி, 2001 படி 987. ஏன்னா ரெண்டுமே பாத்தீங்க. அப்போ 2011 படி மக்கள் தொகை அடர்த்தி எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 555. ஓகேங்களா. 2001 மக்கள் தொகை கணக்கிடும்படி மக்கள் தொகை அடர்த்தி எவ்வளவு? 480. 10 வருஷத்துக்கு ஒரு தடவை மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடக்கும். ஓகேங்களா. லாஸ்டா நடந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு யாரோட தலைமையில் நடந்தது அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த மக்கள் தொகை எப்ப நடந்திருக்கும்னு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஏன் நடக்கல அப்படின்னு தெரிஞ்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. அதனால வர வருஷம் என்னது மக்கள் அப்ப குறைவான மக்கள் தொகை அடர்த்தி எங்க இருக்குன்னு பாருங்க. நீலகிரி, திருச்சிராப்பள்ளி. அதிகமா எங்க இருக்குன்னா சென்னை, கன்னியாகுமரியில இருக்கிறாங்க. ஓகேங்களா. அப்ப பாலின விகிதம் 1000 ஆண்களுக்கு எவ்வளவு பெண்கள் இருக்கான்னு கேட்டீங்கன்னா 995 பெண்கள் 2011. அதுவே 2001 987 இருக்கிறாங்க. ஓகேங்களா. எவ்வளவு அப்புறம் இன்க்ரீஸ் ஆயிருக்கா, டிக்ரீஸ் ஆயிருக்கான்னு பாருங்க. ஓகேங்களா. அப்ப இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ 2001 இருந்து 2011 என்ன இருக்கு? இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கறது தெரிஞ்சு வச்சுங்க. அட்லீஸ்ட் இதை பண்ணாலும் இதையாவது நீங்க என்ன பண்ணுங்க, 995. சில இடத்துல 994 கொடுத்துப்போம், சில இடத்துல 993.4 டிஎன்பிசில சில இடத்துல டேட்டா வைப்பான். ஓகேங்களா. அப்போ நீங்க கிட்டத்தட்ட நியரஸ்ட் 994 95 அப்படிங்கறத ஒரு இதுல வச்சீங்கன்னா அக்யூரேட்டா. ஏன்னா வந்து இந்த 5 இயர் பிளான்ல வந்து இன்னும் நிறைய பேருக்கு என்ன இருக்கு, நம்மளுக்கு கன்ஃபியூஷன் ஆயிட்டே இருக்கு. வறுமையை ஒழிப்பும் திட்டம் கரிபி கட்டோ அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு வாட்டி டிஎன்பிசி என்ன பண்ணிட்டான், 6ஆம் 5ஆம் திட்டம் கொடுத்துட்டான். புக்லயும் 6ன்னு இருக்குது. ஆனா அது வந்து எப்பயாவது ஒரு தடவை தான் நடக்கும். எப்பயுமே நீங்க என்ன பண்ணுங்க, அப்படி வந்துருச்சுன்னா 5ஆண்டு திட்டத்தை போட்டுருங்க. ஓகேங்களா. மோட்டோ அந்த அப்படிங்கிற வார்த்தை வந்து இருந்துச்சுன்னா, கரிபி கட்டோ அந்த வறுமையை ஒழிப்போம் அப்படிங்கிற மோட்டோங்கிற வார்த்தை வந்தா மட்டும் 6ஆம் 5ஆண்டு திட்டத்தை நீங்க போடுங்க. ஓகேங்களா. 5ஆண்டு திட்டம்லாம் நல்லா ரெஃபர் பண்ணி வச்சுங்க. ஈரோட ரெஃபர் பண்ணி வச்சுங்க, யாரோட மாடல்னு ரெஃபர் பண்ணி வச்சுங்க, இதெல்லாம் குரோத்தா இருக்குன்னு ரெஃபர் பண்ணி வச்சுங்க. எப்பெல்லாம் இடைவெளி காலங்கள், திட்ட விடுமுறை காலம் எப்போ, சுட்டிக்காட்டும் திட்டம் எப்போ, சுழல் திட்டம் எப்போ, ஓராண்டு திட்டம் எப்போ, இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுங்க. அப்ப யாரு பிரதமர் இருந்தாருன்னு தெரிஞ்சு வச்சுங்க. எதுலாம் வந்து டார்கெட் அச்சீவ் பண்ணுச்சு அப்படின்னு தெரிஞ்சு வச்சுங்க. லாஸ்ட் 5 இயர் பிளான் எந்த வருஷம் முடிஞ்சிச்சு அப்படிங்கறத தெரிஞ்சு வச்சுங்க. அட்லீஸ்ட் அதோட கொள்கை, அதாவது இப்ப மேக்சிமம் என்ன பண்ணுவாங்கன்னா 9ஆம் 5ஆண்டு திட்டத்துடன் என்ன சொல்றது, எய்ம் என்ன அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டான். 9ஆம் 5ஆண்டு திட்டத்தின் எய்ம் என்னன்னா சமூக நீதியுடன் கூட வளர்ச்சி, சமூக நீதி. ஓகேங்களா.
இதான் வந்து 9வது 5ஆண்டு திட்டத்துல தீம். அதே மாதிரி 8 கேட்பான், மனித வளர்ச்சி குறியீடு HDI வந்து இம்ப்ரூவ் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருப்பான். ஓகேங்களா. அதே மாதிரி 11 12 நம்ம நீடித்த வளர்ச்சி சொல்லியிருப்பான். சஸ்டென்சபிள் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற வார்த்தை வந்துருச்சுன்னா அது வந்து 12வது 5ஆண்டு திட்டம் போடுங்க. ஓகேங்களா. வளர்ச்சி அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா நீங்க 11 இது மாதிரி சில சில சின்ன சின்ன என்ன இருக்கு அதுல நீங்க என்ன பண்ணலாம், ஹிண்ட்ஸ் எடுத்து பார்க்கலாம். அப்போ எது இதெல்லாம் குரோத்தா இருக்குங்கிறது அட்லீஸ்ட் பாத்துங்க. அப்படி குரோத் அதிகமா இருந்துச்சுன்னா எது இதெல்லாம் குரோத் ஆகலைங்கிறது தெரிஞ்சு வச்சுங்க. ஏன்னா குரோத் ஆகல தெரிஞ்சு வச்சுன்னா குரோத் ஆகி இருக்கிறது இதுன்னு வச்சு நம்ம என்ன பண்ணலாம், எலிமினேஷன்ல அடிச்சிடலாம். ஓகேங்களா. அப்ப எவ்வளவு மக்கள் தொகை அடர்த்தி எவ்வளவு இருக்குது, பெண்கள் விகிதம் எவ்வளவு இருக்குது, எங்க மக்கள் தொகை அதிகமா இருக்காங்க, எங்க கம்மியா இருக்கிறாங்க, ஏன் கம்மியா இருக்காங்க, ஏன் அதிகமா இருக்காங்க, எல்லாத்தையும் என்ன பண்றோம் நம்ம சொல்லிட்டோம். அப்ப குறைவான பாலின விகிதம் எங்க அதிகமா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா தேனியில இருக்கு. எவ்வளவு பேர் கேட்டீங்கன்னா 1000 ஆண்களுக்கு 900 பெண்கள் இருக்காங்க. ஓகேங்களா. தர்மபுரியில இருக்குன்னா 1000 to 946 இருக்காங்க. இந்த தேனியும் தர்மபுரியும் கருத்தமா படம் பார்த்திருந்தீங்கன்னா தெரிஞ்சும் நிறைய பெண் குழந்தை என்ன பண்ணுவாங்க, கள்ளிப்பாலை ஊத்தி கொன்றுவாங்க. அந்த சைடு தேனி பகுதியில கொன்றுவாங்க. நீங்க அந்த படம் பாத்தீங்கன்னா தெரியும். அப்ப குறைவான பெண்கள் எங்க கம்மியா இருக்கான்னு கேட்டீங்கன்னா 900. இது 2011 கணக்கெடுப்பு. இப்ப எல்லாம் நல்லா இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. நிறைய ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்ததுனால பெண் குழந்தைகள் எல்லாம் நிறைய முன்னேற்றம் அடைகிறாங்க அப்படின்னு நிறைய பெனிஃபிட் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் பெண் குழந்தைகளுக்கு மட்டுமே நிறைய என்ன பண்றாங்க, ஸ்கீம் கொடுக்குறாங்க. அதெல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சுங்க. புதுமை பெண் திட்டம் கொடுக்குறாங்க. அப்புறம் என்னது, பெண் குழந்தையை பாதுகாப்போம். அது வந்து முதலமைச்சர் பெண் குழந்தை பாதுகாப்புன்னு சொல்லிட்டு ஒரு குழந்தையா இருந்தா 50,000, 2 குழந்தையா இருந்தா 25,000 கொடுக்குறாங்க. அவங்க வயது அந்த 18 வயசு நிறைவடைஞ்சோன்னா அவங்களுக்கு வட்டி முதலுமா கொடுக்குறாங்க. அப்புறமாட்டி இப்ப எல்லாம் என்ன பண்றாங்க, 2 குழந்தை இழந்தவங்களுக்கு மாசம் 2000 கொடுக்குறாங்க. அப்புறம் சுனாமியில இழந்த குழந்தைகளுக்கு அவங்களுக்கு ஒரு அமௌண்ட் வந்து டெபாசிட் பண்றாங்க. இது மாதிரி அப்புறம் தொட்டில் குழந்தை திட்டம் வச்சிருக்காங்க. 92ல எங்க ஆரம்பிச்சாங்கன்னா சேலத்துல ஆரம்பிச்சிருக்காங்க. அப்புறம் வேற என்னென்னங்க இருக்குது, அந்த புதுமை பெண் திட்டத்தின் மூலமாக அதிக பெண் கல்வி விகிதம் எங்க அதிகமா இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா சேலத்துல அதிகமா இருக்கு, தெரிஞ்சு வச்சுங்க. ஓகேங்களா. அதிக பெண் கல்வி விகிதம் எங்க அதிகமா இருக்குன்னா சேலத்துல அதிகமா இருக்குது. இது மாதிரி பெண்கள் ரிலேட்டடா என்னென்ன ஸ்கீம்ஸ் எல்லாம் கவர்மெண்ட் பண்ணிருக்கு அப்படிங்கிறத பாருங்க. அப்புறம் என்ன பண்றாங்க, 33% என்ன பண்றாங்க, இடஒதுக்கீடுக்கு நாரி சக்தி என்ன ஒரு வந்தன் யோஜனா அப்படிங்கிற ஒரு சட்டசபையில் என்ன பண்றாங்க, 106வது சட்டத்திட்டத்தின் மூலமாக இது பண்ணிருக்காங்க. 33% இடஒதுக்கீடு எல்லாத்துலயும் கொடுக்கணும். லோக்சபாலையும் அப்புறம் சட்டமன்ற தேர்தலையும் கொடுக்கணும். பஞ்சாயத்துல ஆல்ரெடி என்ன ஆயிடுச்சு, கொடுத்தாச்சு. பஞ்சாயத்துல ஆல்ரெடி கொடுத்தாச்சு. நம்ம தமிழ்நாடு பாத்தீங்கன்னா 33 தாண்டி என்ன பண்றோம், பஞ்சாயத்துல வந்து 50% கொடுக்குறோம். அந்த 50% கொடுக்குற யாரு கொடுக்கறதுக்கு காரணமா முதலமைச்சர் யாரும் தெரிஞ்சுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா பெண்கள் 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 வரப்போ அதிகமா யார் கொடுத்திருப்பாங்கிறத வச்சு கெஸ் பண்ணியாவது நீங்க சொல்லுங்க. அப்போ அது எந்த வருஷம் கொண்டு வந்தாங்க அந்த 50% அப்படின்னு தெரிஞ்சு வச்சுங்க. ஓகேங்களா. இந்த 33% அப்படிங்கிறது இப்ப 106வது சட்ட திருத்தத்தின் மூலமாக பெண்களுக்கு என்ன பண்றாங்க, நாடாளுமன்றம் சட்டசபையில 33% கொடுக்கணும்னு என்ன பண்ணிருக்காங்க, இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அவனு தெரிஞ்சுங்க, ராஜ்யசபால சொல்லல. ஓகேங்களா. இது எந்த தேர்தலில் அறிவிச்சிருக்காங்கன்னா 2029 தேர்தல்ல, வர தேர்தல்ல கிடையாது. ஓகேங்களா. வரப்போற தேர்தல் கிடையாது. அடுத்த தேர்தல் என்ன பண்றாங்க, இந்த 33% இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. இது கடந்து வந்த வே ஆஃப் இது கடந்து வந்த பாதைகள் எந்தெந்த வருஷம்லாம் அவங்க வந்து அந்த மசோதா தாக்கல் பண்ணிருப்பாங்க அப்படிங்கறத பாருங்க. ஏன் பெண் குழந்தைகளுக்கு பெண்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய கருவிங்களோட என்ன சொல்ற, நம்ம பெரியாரோட கருத்து, ஒரு ஆண் கத்துக்கிட்டா அந்த குடும்பம் தான் நல்லா இருக்கும், அதுவே ஒரு பெண் கத்துக்கிட்டா அந்த தலைமுறையே நல்லா இருக்கும் அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. அந்த அளவுக்கு பெண்ணோட முன்னேற்றத்தை பத்தி நிறைய நம்மளுக்கு தெரியும். நிறைய பேர் இருக்காங்க நம்ம தமிழ்நாடு டிஎன்பிஎஸ்சி படிக்கிறனால அவங்க எல்லாருக்குமே அது தெரியும். பெரியார் சொல்லியிருப்பாங்க. அப்புறம் வேற யாருங்களா சொல்லியிருப்பாங்க, தெரிஞ்சா சொல்லுங்க. பெரியார் வேற யாரெல்லாம் பெண் கல்விக்கு பத்தி ரொம்ப ஃபேமஸான ஒருத்தர் இருக்காரு, முண்டாசுகாரர், அவரெல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. முண்டாசுகாரனா யாரும் தெரியுதுங்களா, பாரதியார். நம்ம பாரதியார் வந்து நிறைய பெண்களை பத்தி, பெண்கள் முன்னேற்றத்துக்கு, பெண்கள் உரிமைக்காண்டி நிறைய என்ன பண்ணிருப்பாரு, அதெல்லாம் சொல்லியிருப்பாரு. இன்னும் குறிக்க போனா பாரதியார் மட்டும் கிடையாது, பாரதிதாசன் சொல்லியிருப்பாரு. ஓகேங்களா. இந்த மாதிரி வந்து அப்புறம் கவிமணி சொல்லியிருப்பாரு, நாமக்கல் கவிஞர் சொல்லியிருப்பாரு. இந்த மாதிரி வந்து பெண்களை பத்தி நிறைய ஸ்கீம்ஸ் கொண்டு வராங்க. அப்ப பெண் பாருங்க, பெண்ணுன்னு எடுத்துட்டா எவ்வளவு நேரம் ஒரு பேசிக்கிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்ப பெண் கல்வி, அதாவது பெண் பாலின விகிதம் இங்கு கம்மியா இருக்கு. 2011 படி பாத்தீங்கன்னா தேனிலையும் தர்மபுரியிலையும் கம்மியா இருக்குது. ஓகேங்களா. குறைந்த பாலின விகிதம் எவ்வளவு பேர் இருக்கான்னு பாருங்க. ரெண்டாயிரத்தி 11 படி 946 இருக்காங்க. அதுவே 2001 படி 942 இருக்காங்க. அங்க பாருங்க, அங்க எவ்வளவு இருந்துச்சு, 2001 படி எவ்வளவு பேர் இருந்தாங்க, இப்ப எவ்வளவு இருக்காங்க பாருங்க. 2001 படி 987, இப்ப 995. இந்த டேட்டா விட்டு பாருங்க. அதிக பாலின விகிதம் எங்க அதிகமா இருக்குன்னு கேட்டீங்கன்னா, எங்க கம்மியா இருக்குன்னு சொல்லியாச்சு. எங்க அதிகமா இருக்குன்னா நீலகிரி, கன்னியாகுமரி, நாகப்பட்டினம். அப்படியே பெண்கள் பேர்லயே வரும், நீலகிரி, கன்னியாகுமரி, நாகப்பட்டினம். இதை ரொம்ப போட்டு இது மனப்பாடம் பண்ண முடியாது. அட்லீஸ்ட் எங்க இருக்காங்க அதிக பெண் பாலின விகிதம் எங்க அதிகமா இருக்குன்னா நீலகிரி, கன்னியாகுமரி, நாகப்பட்டினத்துல அதிகமா இருக்காங்க. எங்க கம்மியா இருக்காங்கன்னா தேனி, தர்மபுரியில கம்மியா இருக்காங்க. குழந்தை பாலின விகிதம் கம்மியா எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா
குழந்தைகள் பெண் குழந்தைகள் வந்து 2011 படி 946 இருக்கு. 2001 படி 942 இருக்கு. இந்த மாதிரி அப்புறம் இன்னொன்னு முக்கியமா பிறக்கும் குழந்தை வந்து பிறக்கும் போகும் குழந்தை வந்து ஆணா பெண்ணா அப்படின்னு பார்ப்பது சட்டப்படி சட்டம் சொல்லிட்டு 1994 ஒரு ஆக்ட் என்ன பண்ணாங்க, இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. அதுபடி என்னது பெண் குழந்தைகள் விகிதம் என்ன ஆயிட்டு இருக்கு, இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்குது. ஓகேங்களா. அதிக பாலின விகிதம் அதான் சொல்லிட்டோம். குறைவான பாலின விகிதம், குறைவான குழந்தை, ரெண்டுக்கும் டிஃபரெண்ட் பாருங்க. குறைவான குழந்தை பாலின விகிதம் எங்க இருக்குன்னா கடலூர், அரியலூர். அங்க பெண்கள் கம்மியா இருக்கிறது எங்கன்னு கேட்டீங்கன்னா தேனி, தருமபுரி. ரெண்டுக்கும் டிஃபரெண்ட் பாருங்க. எழுத்தறிவு எவ்வளவு இருக்குன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 80.33 இருக்குது. அதுவே 2001 படி பாத்தீங்கன்னா 2001 படி பாத்தீங்கன்னா 73.45% இருக்குது. அப்போ எழுத்தறிவு விகிதத்திலேயே நம்ம என்ன ஆயிட்டு இருக்கோம், இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கோம். அப்ப எழுத்தறிவு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு என்னென்ன ஸ்கீம்ஸ் எல்லாம் தமிழ்நாடு அரசு கொண்டு வந்திருக்குது அப்படின்னு என்ன பண்ணணும், ஓவராலா என்ன பண்ணி தெரிஞ்சுக்கணும். நம்ம எழுத்தறிவு இன்க்ரீஸ் பண்றதுக்காண்டி நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மதிய உணவு திட்டம் கொண்டு வரோம் 1956. அப்புறம் சத்துணவு திட்டம் கொண்டு வந்திருக்கோம் 1982. ஓகேங்களா. அப்புறம் என்ன வேற என்னெல்லாம் பண்றோங்க, ஐசிடிஎஸ் 1975 ஐசிடிஎஸ் சத்தான உணவுகள்லாம் கொடுக்குறோம் பிள்ளைங்களுக்கு. ஓகேங்களா. அப்புறமாட்டி வந்து என்ன பண்றாங்க, பின்னால் அந்த முதல்வர்கள்லாம் சத்துணுடன் கூடிய முட்டை 2009 கொடுக்குறாங்க. கரெக்டா 2006, 2009 கரெக்டா. அதுக்கு முன்னாடி பாத்துங்க, சத்தான முட்டை கொடுக்குறாங்க. அப்புறம் இலவச நோட்டு புத்தகம் கொடுத்தாங்க. அப்புறம் என்ன பண்றாங்க, இலவச நோட்டு புத்தகம், இலவச பஸ்பாஸ் கொடுக்குறாங்க, டிவி, மிதிவண்டி, லேப்டாப். இது இல்லாம இப்ப என்ன பண்றாங்க, இல்லம் தேடி இந்த கொரோனாவில கற்றல் இடைவெளி குறைக்கிறதுக்காண்டி இல்லம் தேடி கல்வி கொண்டு வந்தாங்க 2021. அப்புறம் எண்ணும் எழுத்தும் திட்டம், அதாவது பிள்ளைங்களுக்கு வாசிக்கிற திறனையும் எண்கள் அடிப்படையில் என்னென்ன எண்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காண்டியும் எண்ணும் எழுத்தும் திட்டம் 1ல இருந்து 3 வரைக்கும் சொல்லியிருந்தாங்க. இப்ப 5 எக்ஸ்டெண்ட் பண்ண போறாங்க. 1ல இருந்து 3 வரைக்கும் மைண்ட்ல வச்சுங்க. ஓகேங்களா. எண்ணும் எழுத்தும் திட்டம் கொண்டு வராங்க. அப்புறம் இடைநிலை கற்றலை குறைக்கிறதுக்காண்டி நிறைய திட்டங்கள் என்ன சொல்ற இடைநிலை சர்வசிக்ஷா அபியான் இந்த மாதிரி திட்டங்கள்லாம் நிறைய கொண்டு வந்ததுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா எழுத்துறை விகிதம் என்ன ஆயிடுச்சு 73 சம்திங்ல இருந்தது எங்க போயிடுச்சுன்னா 80 சம்திங் போயிடுச்சு. ஓகேங்களா. ஆண் எழுத்துறை விகிதம் யாரு அதிகமா படிக்கிறாங்க பாருங்க, 86. ஆண்கள் தான் அதிகமா படிக்கிறாங்க, பெண்கள் வந்து கம்மியா படிக்கிறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னும் நம்ம மரபு ரீதியாக என்ன பெண் குழந்தைகளை வந்து படிக்க வைக்கிறதுக்கு இது 2011 இப்ப எல்லாம் மாறிடுச்சு. நான் சொல்றது என்னன்னா 2011 காலகட்டங்கள்ல இன்னும் அந்த பெண் குழந்தைகளை அதிக படிக்க வைக்கிறதுக்கு யாரும் அந்த விருப்பம் தெரிவிக்கல. ஏன்னா கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், அவங்களுக்கு வந்து வரதட்சணையா கொடுக்கணும், வரதட்சணை ஆக்ட் என்னென்ன நம்மளுக்கு இருந்தாலும் கூட ஒரு என்ன சொல்ற மரபா வச்சு ஃபாலோ பண்றாங்க. இதனால வந்து பெண் குழந்தைகள் என்னது கல்வி விகிதம் கம்மியாகுது. இதுக்காண்டி என்ன பண்றாங்க, முன்னாடியே வந்து நம்மளோட முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவங்க வந்து தாலிக்கு தங்கம் திட்டம்லாம் கொடுத்தாங்க. அதாவது படித்த பட்டதாரி பெண்களுக்கு வந்து 50,000 பணமும் ஒரு பவுன் தங்கமும் கொடுத்தாங்க. அதே 10th லெவல்ல முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு 25,000 பணமும் 1 பவுன் தங்கமும் கொடுத்துருந்தாங்க. இப்பெல்லாம் அதான் எடுத்துட்டு புதுமை பெண் திட்டம், அதுவும் மாதம் 1000 ரூபாய் அரசு பள்ளியில் படித்த மாணவிகளுக்கு என்ன பண்றாங்க, காலேஜ்ல சேர்றதுக்கு அவங்க எக்கனாமிக்கலா ஸ்டடி ஆகிறதுக்காண்டி இந்த பணம் கொடுக்குறாங்க. ஓகேங்களா. இதனால நம்மளுக்கு எழுத்தறிவு விகிதம் இன்க்ரீஸ் ஆயிருக்குது அப்படின்னு பாக்குறாங்க. அதனால பெண்கள் எழுத்தறிவு விகிதம் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. ஓகேங்களா. அது வந்து அதிக எழுத்தறிவு உள்ளது எதுன்னு பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி, குறைவான எழுத்தறிவு கொண்டா தருமபுரி. அப்ப தருமபுரி 2 இடத்துல வருது. எங்கன்னு பாத்தீங்கன்னா பெண் பாலின விகிதம் கம்மியா இருக்கிறதுலையும் தருமபுரி கம்மியா இருக்குது, குறைந்த எழுத்தறிவு கொண்டதுலையும் தருமபுரி கம்மியா இருக்குது. இது ஸ்கூல் புக் டேட்டா. ஓகேங்களா. எக்கனாமிக்ஸ் நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே சொல்லியிருக்கேன், அதை போய் பாருங்க. இது ஏன்னா சில இடத்துல 2005 அப்படிங்கறத மென்ஷன் பண்ணி அவங்க சொல்றாங்க. அப்ப 2005 படி தமிழ்நாட்டின் மனித வளர்ச்சி குறிச்சி எத்தனாவது இடத்துல இருக்குன்னா 3ஆம் இடம் வகிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. மொத்த உள்நாட்டு உற்பத்தி தமிழகம் வந்து எத்தனாவது இடத்துல இருக்குன்னா 2வது இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புரியுதுங்களா நான் சொல்றது? இது வந்து எப்பன்னா 2005 டேட்டா படி மொத்த உள்நாட்டு உற்பத்தியில வந்து தமிழகம் எத்தனாவது இடம், 2ஆம் இடம். மனித வள 2005 படி மனித வளர்ச்சி, அதாவது மொத்த உள்நாட்டு உறுப்புல தமிழகம் எத்தனாவது இடத்துல இருக்குன்னா மொத்த உள்நாட்டுல 2ஆம் இடத்துல இருக்கு. மனித வள குறிச்சில 3ஆவது இடத்துல இருக்குது. இது எந்த வருஷம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 2005. இப்போ தமிழ்நாடு எக்கனாமிக் சர்வே ரிலீஸ் ஆயிடுச்சு. அதோட நோட்ஸும் உங்களுக்கு என்ன பண்ணிட்டோம் கொடுத்துட்டோம். ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயும் என்ன பண்ணிட்டோம் என்ன பண்ணிட்டோம் சொல்லிட்டோம். அப்போ அதுல மொத்த உள்நாட்டு உற்பத்தியில தமிழகம் எத்தனாவது இருக்குது, மனித வளர்ச்சி குறியீட்டுல எத்தனாவது இருக்குன்னு பாத்தீங்க. இது 2005 ஸ்கூல் புக்குனால உங்களுக்கு என்ன பண்றேன் இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்களா. பாருங்க, இதை வந்து லாஸ்ட் கிளாஸ்ல வந்து சொல்லியிருப்பேன். நிதி ஆயோக்கின் கணிப்பின்படி சுகாதார குறியீட்டில் தமிழகம் எத்தனாவது இடத்துல இருக்குன்னு கேட்டீங்கன்னா 3வது இடம். பொதுவா கேட்டா 3. ஆனா இப்ப என்ன ஆயிடுச்சு 2ஆம் இடத்துக்கு வந்துருச்சு அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். அதுக்கான நோட்ஸ் மெட்டீரியல்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். அப்போ ஸ்கூல் புக்ல எந்த வருஷங்கிறத நீங்க என்ன பண்ணீங்க தெரிஞ்சுங்க. பொது கேட்டானா
மூன்றாம் இடம் அப்படின்னு போட்டிருக்கான். அதை கொஞ்சம் பாத்துங்க. இயரை மென்ஷன் பண்ணி இந்த வருஷத்துக்கு எடுத்தானா 2ஆம் இடம் அப்படின்னு போட்டுங்க. ஓகேங்களா. உயர்கல்வி சேர்க்கை விதத்துல அதிகமா இருக்கிறது எது? தமிழ்நாடு. இதுதான் நம்ம கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்தோம். ஓகேங்களா. தொழிற்சாலை பங்களிப்புல நம்ம எவ்வளவு இருக்கும், எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 3வது இடத்துல இருக்கும். தொழிற்சாலை பங்களிப்புல என்ன பண்றோம், மூலதனத்துல 3ஆம் இடத்துல இருக்கும். ஓகேங்களா. தொழிற்சாலைகளின் எண்ணிக்கையில் முதலிடத்துல இருக்கும். தொழில்துறை தொழிலாளர்கள் அதிகமா உள்ளதுலயும் ஃபர்ஸ்ட் யார் இருக்கும், நம்ம தமிழ்நாடு தான் இருக்கும். ஓகேங்களா. மிக அதிகரிக்கான எண்ணிக்கையான கல்லூரிகள் இருக்குது. புதுப்பிக்க ஆற்றல் வந்து அதிகமா நம்ம என்ன பண்றோம் சொல்றோம். அந்த எது எல்லாம் அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணிருக்கோம், SDG இலக்கு 17ல எது எல்லாம் அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணிருக்கோங்கிறத லாஸ்ட் கிளாஸ்ல சொல்றோம். 2, 4, 6 அந்த சொல்லியிருக்கோம்ல, அந்த இது இண்டிகேட்டர்ல எது இதெல்லாம் நம்ம பெஸ்ட் பெர்ஃபார்ம் பண்ணிருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோம். ஓகேங்களா. அதேதான் IMR ரேட்டு குழந்தை இந்தியா லெவல்ல பேர் இருக்காங்க, தமிழ்நாட்டுல எவ்வளவு பேர் இருக்காங்க பாருங்க. 34 இந்திய லெவல்ல இருக்காங்க, தமிழ்நாட்டுல 17. அப்படியே பாதிக்கு பாதி வரும். ஓகேங்களா. 17. அப்புறம் 159 MMR மக்கள் இறப்பு எவ்வளவு இருக்காங்க அப்படிங்கிற 159 இருக்காங்க. தமிழ்நாடு எவ்வளவு இருக்குன்னா 79 இருக்கு. இதை கொஞ்சம் ரெஃபர் பண்ணிக்கங்க. ஆயுள் காலம் 70.6 கிட்ட நம்ம வந்தாச்சு. கிட்டத்தட்ட ஆவரேஜா 70.6 வந்தாச்சு. ஓகேங்களா. முன்னாடி எப்படி இருந்தா இப்ப எப்படி இருக்கும். அப்ப இந்தியாவில எவ்வளவு இருக்குன்னா 69 சம்திங் தான் இருக்கும். அப்ப நம்ம என்னது ஆயுள் காலம்னா இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. நம்ம ஹெல்த்தியா இருக்கும். அப்ப நம்ம ஹெல்த்தியா இருக்கணும், நல்ல ஃபுட்டு கிடைக்குது. அப்ப நல்ல ஃபுட்டு கிடைக்குதுன்னா இங்க உள்ள விவசாயங்கள், தண்ணி, மண் எல்லாமே என்ன ஆயிடுது, வளம் பெற்று இருக்குது. அப்ப வளம் பெற்று இருக்கனால இந்த பகுதிகள் என்ன இருக்கு, செழிப்பா இருக்குது. இப்படி எல்லாத்தையும் என்ன இது மிங்கிலானதுதான் ஆயுள் காலம் வருது. ஓகேங்களா. அப்ப எது இல்லைன்னா என்னென்ன மண் வளங்கள்லாம் நம்மள்ட்ட இருக்குது, எந்த மண் அதிகமா இருக்குது, தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் எந்த மண் அதிகமா இருக்குது, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எந்த மண் அதிகமா இருக்குது, எப்படிலாம் நீங்க என்ன பண்ண தெரிஞ்சுக்கணும். தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் செம்மண் அதிகமா இருக்குது, வண்டல் மண் அதிகமா இருக்குது. அப்போ இந்த ஜோன் பிரிச்சிருப்பாங்க. வடகிழக்கு, தென்கிழக்கு, மேற்கு, சவுத்து அப்படின்னு. இப்ப இங்கெல்லாம் என்னென்ன மண் இருக்கு, என்னென்ன விவசாய பொருட்கள்லாம் விளையுது அப்படிங்கிறது தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. புக்கு 10th புக்ல இருக்கு, ரெஃபர் பண்ணிங்க. ஓகேங்களா. இது வந்து இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வந்து இந்த காலகட்டங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 1921 பாத்தீங்கன்னா நிறைய டிசீஸ் எல்லாம் நிறைய வந்திருக்கும். ஓகேங்களா. இந்த பிளேக் நோய், இன்ஃபுளுன்சா இந்த மாதிரி நோய்கள்லாம் நிறைய மக்களுக்கு பரவி இருக்கும். அதனால என்ன இருக்கும்னா நிறைய இறப்பு ஏற்பட்டிருக்கும். ஓகேங்களா. அதிக இறப்பு ஏற்பட்டிருக்கும் இந்த காலகட்டத்துல. அப்ப இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா பெருபிளவு ஆண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பெருபிளவு ஆண்டு. அதிக மக்கள் பிறப்பு, அதிக மக்கள் இறப்பு என்னது இந்த ஆண்டுல இருந்திருக்கும். அதனால இது என்ன பண்றாங்க பெருபிளவு ஆண்டுன்னு சொல்றாங்க. ஓகேங்களா. இது காரணம் என்னன்னா டிசீஸ். ஓகேங்களா. அடுத்து சிறுபிளவு ஆண்டு. இதுல என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா குறைவான பிறப்பு விகிதமும் பதிவாகும், குறைவான இறப்பு விகிதமும் பதிவாகும். அப்ப இந்த ஆண்டு என்ன பண்றாங்க சிறுபிளவு ஆண்டு அப்படிங்கிறாங்க. ஆனா 1961 என்ன ஆயிடுச்சுன்னா மக்கள் தொகை வெடிப்பு. மக்கள் தொகை என்ன ஆயிடுச்சு வெடிப்பு, கூஸ் பம் ஆயிடுச்சு. அதனால நிறைய ஆயிடுச்சு. அப்போ இப்ப நிறைய மக்கள் தொகை உருவாகும். நாட்டின் பொருளாதாரத்துக்கு ரொம்ப சிக்கல் ஏற்படும். இவங்களை பாதுகாக்கிறதுக்கு ஒரு வழியா இருக்கனால மற்றதுல நம்ம என்ன பண்ண முடியாது, பொருளாதாரத்தை நம்ம இன்வெஸ்ட் பண்ண முடியாது. அப்படிங்கறதுனால மக்கள் தொகையை குறைக்கிறதுக்காண்டி இந்த கமிட்டி எல்லாம் போட்டு அதுக்கான ஒரு திட்டங்கள்லாம் வகுத்தாங்க. ஓகேங்களா. மக்கள் தொகையை குறைக்கிறதுக்காண்டி போடப்பட்ட திட்டங்கள்ல ஏதாச்சும் ஒரு ஃபேமஸா இருந்த ஒரு தீம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா சொல்லுங்க, கமெண்ட்ல போடுங்க. நிறைய இந்த லாரியில எல்லாம் எழுதியிருப்பாங்க, நாம் இருவர் நமக்கு இருவர். அது எந்த வருஷம், அதெல்லாம் இந்த லாரியில எல்லாம் போட்டிருப்பாங்க. இதெல்லாம் வந்து இந்த காலகட்டத்துல 1951, 61 காலகட்டத்துல போடப்பட்டது. இப்ப நாம் இருவர் நமக்கு ஒருவர் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கொண்டு வந்தாச்சு. ஏன்னா கிட்டத்தட்ட என்ன ஆயிடுச்சு 121 கோடிக்கு மேல போயிடுச்சு. சீனாவை என்ன பண்றோம் முன்ன தள்ளிட்டு முன்னாடி போயிட்டு இருக்கோம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். பொருளாதார ரீதியா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், முன்னாடி வந்துகிட்டு இருக்கோம். பொருளாதார ரீதியா நம்ம உலகத்திலே எத்தனாவது பொருளாதார முன்னேற்ற நாடுன்னு கேட்டீங்கன்னா 4வது நாடு. நம்ம யாரை தள்ளிட்டு வந்துட்டோம்னா ஜப்பானை தள்ளிட்டு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஓகேங்களா. அந்த மேல உள்ளதெல்லாம் பாத்துங்க. ஓகேங்களா. அதுக்காண்டி இந்த மக்கள் தொகையை குறைக்கிறதுக்காண்டி போடப்பட்ட கமிட்டி எந்த வருஷம் அப்படிங்கறத அட்லீஸ்ட் இதை வந்து என்ன பண்ணீங்க தெரிஞ்சுங்க. இந்த கருணாகரன் கமிட்டியை கொஞ்சம் தெரிஞ்சுங்க. கருணாகரன் கமிட்டி எப்ப அப்படின்னு கேட்டீங்கன்னா 1991. இந்த காலகட்டத்துல மக்கள் தொகையை கட்டுப்படுத்தணும். ஏன்னா வந்து இந்த காலகட்டத்துல என்னாச்சு தாராளமயமாதல், தனியார் மயமாதல், உலகமயமாதல், அதெல்லாம் அந்த என்ன ஆயிட்டு இருக்கு உருவாகிட்டு இருக்கு. ஓகேங்களா. அப்ப இந்த கருணாகரன் கமிட்டி அந்த நேரத்துல மக்கள் தொகை என்ன பண்றோம் கண்ட்ரோல் பண்றதுக்காண்டி நம்ம என்ன பண்றோம்னா 91 கருணாகரன் குழு கமிட்டி நிறைய கமிட்டி போட்டிருக்காங்க. நான் லாஸ்ட் கிளாஸ்ல சொன்ன கல்விக்காண்டி போடப்பட்ட கமிட்டி. மக்கள் தொகையை கட்டுப்படுத்துறதுக்காண்டி எந்தெந்த வருஷம் என்னென்ன கமிட்டி போடப்பட்டிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுங்க. ஏன்னா குரூப் 1 கொஸ்டின்ல
கரெக்டா இந்த கொஸ்டின் என்ன பண்ணிட்டான், கேட்டுட்டான். 1976 மக்கள் தொகை கணக்கெடுப்பு பத்தி என்ன பண்றான், ஒரு பாலிசி என்ன பண்ணிருக்கான், அந்த பாலிசி சொல்லி இது கரெக்டா தவறா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப 76ல மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடந்திருக்கான்னு முதல்ல நம்மளுக்கு என்ன பண்ணிருக்கணும், தெரிஞ்சிருக்கணும். இந்த இதெல்லாம் என்னன்னா மக்கள் தொகை கண்ட்ரோல் பண்றதுக்காண்டி போடப்பட்டகள். அது மக்கள் தொகை பாலிசி என்னென்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுங்க. அட்லீஸ்ட் இயரையும் அந்த இதையும் பாத்தீங்க. ராதா முகர்ஜி குழு எதுக்குன்னா மக்கள் தொகை கண்ட்ரோல் பண்றதுக்கு. ஏன்னா ஸ்ட்ரெயிட்டா ஒரு கொஸ்டின் கேட்பான், ராதா முகர்ஜி குழு எதனுடன் தொடர்புடையது, மக்கள் தொகை கட்டுப்படுத்துறதுக்காண்டி, இல்லைன்னா வேற என்ன சொல்லலாம், குழந்தைகளை பத்தி வேற ஏதாச்சும் ஒரு நாள் வந்து வச்சுக்கலாம், என்விரான்மெண்ட் பத்தி, பொருளாதார பத்தி அப்படின்னு ஏதாச்சும் வச்சிருக்கலாம். அப்போ இது எல்லாமே மக்கள் தொகை கட்டுப்படுத்துறதுக்காண்டி போடப்பட்ட கமிட்டி. ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அதனால நல்லா இது என்ன பண்ணி வச்சுங்க, இந்த இயரோட யார் யாரு அப்படின்னு தெரிஞ்சுங்க. ராதா முகர்ஜி எதுக்கு 1940, போர்க்குழு 46, குடும்ப கட்டுப்பாடு திட்டமிடல் திட்டம் 52. ஓகேங்களா. அப்ப பெரியார் வந்து குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு எந்த வருஷம் சொன்னாரு. ஓகே, காந்தியடிகள் வந்து குடும்ப கட்டுப்பாடத்தை பத்தி என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னு தெரிஞ்சா கமெண்ட்ல பண்ணுங்க. பெரியார் எந்த வருஷம் குடும்ப கட்டுப்பாடு பண்ணிக்கங்க அப்படின்னு சொன்னது எந்த வருஷம், காந்தி குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை பத்தி என்ன சொல்லியிருக்காரு, இது தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. தெரியலன்னா இதை பத்தி கேளுங்க சார், இது சொல்லுங்க சார் எங்களுக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா திருப்பி சொல்லுவேன். ஓகேங்களா. நீங்களும் அப்படியே கிளாஸ் எடுத்து போயிட்டே இருக்கும். அதனால எந்த நேரத்துல உங்களுக்கு வந்து தெரியல, லாக் ஆகுது, கன்ஃபியூஸ் ஆகுது, டவுட் வருதுன்னா நீங்க என்ன பண்ணுங்க, கமெண்ட்ல போடுங்க. ஓகேங்களா. அப்போ மக்கள் தொகை கொள்கை எப்போ 1976, மக்கள் தொகை கொள்கை எப்போ 1976, குழந்தைகளுக்கான கொள்கை எப்போ, பெண்களுக்கான கொள்கை எப்போ, பாலிசி எப்போ உருவாக்கியிருக்காங்க அப்படின்னா போய் பாத்துங்க. 76ல மக்கள் தொகை கொள்கை போட்டிருக்காங்க. 91ல கருணாகரன் குழு, இங்க பாருங்க MS சுவாமிநாதன் குழுவும் இருக்குது 93ல. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா பசுமை புரட்சி வந்து 60ல வந்துருச்சு. விவசாயிகள் என்னது வறுமை போக்குறதுக்காண்டி ஒரே கதிரில வந்து அதிக நெல்மணிகள் வர மாரி இவர் ரெடி பண்ணிட்டாரு. அதனால இவர் பசுமை புரட்சியின் தந்தை அப்படின்னு சொல்றாங்க. இவர் எதுல ரெடி பண்ணாருன்னா கோதுமையிலையும் இன்னொன்னு சோளம் ரெண்டுலயும் தான் ரெடி பண்ணிருப்பாரு. அப்புறம் நெல்ல ரெடி பண்ணிட்டாங்க. ஓகேங்களா. அப்ப பசுமை புரட்சி தந்தை. இவர் வந்து என்ன பண்றாரு, மக்கள் தொகைக்கும் ஒரு மக்கள் தொகை கொள்கையிலையும் என்ன பண்றாரு, பிரின்சிபல்ஸ் இவரோட பேர்லயும் ஒரு கமிட்டி ஃபாலோ பண்ணி அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு என்ன வழி அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. எந்த வருஷம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 93. ஓகேங்களா. கருணாகரன் 91, மக்கள் தொகை பாலிசி எவ்வளவு 76, குடும்ப கட்டுப்பாடு திட்டம் எப்படின்னா 52, போர்க்குழு எவ்வளவு 46, 40ல ராதா முகர்ஜி குழு. தமிழ்நாடு மாநில மக்கள் தொகை கொள்கை எந்த வருஷம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 2007, முதல்வர் தலைமையில் மாநில ஆணையம். இது ஹெட். இங்க தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் மக்கள் தொகை யாரு ஹெட்டா இருப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல்வர் தான் தலைமையா இருப்பாரு. ஓகேங்களா. இது தெரிஞ்சு வச்சுங்க. இதுதான் டவுட்னா தெரிஞ்சு வச்சுங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், படிச்சு வச்சுங்க. மூன்றாம் இடத்தில் நிதி ஆயோக். ஓகேங்களா. இயற்கை நீர்வளம் எப்படி இருக்குது, ஓகேங்களா. இயற்கை நீர்வளம் பாத்துங்க. மாநிலங்கள் இயற்கை வளம் குறைவாக இருக்கு. தமிழ்நாட்டுல வந்து இயற்கை வளம் என்ன இருக்கு, கம்மியா தான் இருக்குது. மக்கள் தொகையில் 6% இருந்த போது நீர்வளத்தில் 3% இருக்குது. 3%, நிலப்பரப்பில் 4% மட்டும்தான் இருக்குது. ஓகேங்களா. மக்கள் தொகையில 6%, நீர்வளத்துல 3%, பரப்பளவுல 4% என்ன இருக்குது. மொத்தமாவே இயற்கை வளங்கள் இருக்குது. நம்மளுக்கு என்னென்ன பெனிஃபிட், தென்மேற்கு பருவ காற்று வடகிழக்கு பருவ என்ன பெனிஃபிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டுல எத்தனை ஆறுகள் உள்ளது தெரிஞ்சுங்க. இது ஒரு வாட்டி கொஸ்டின் கேட்டுட்டான். தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை ஆறுகள் இருக்குன்னா 17 ஆறுகள் உள்ளன. ஓகேங்களா. 17 ஆறுகள் இருக்குது. இந்த தமிழ்நாட்டுல மொத்தம் 17 ஆறுகள் இருக்குது. இந்த ஆறுகளை வச்சுதான் நம்மளோட என்னது எக்கனாமிக்ஸ், விவசாயங்கள், நம்மளோட மகிழ்ச்சி, ஆயுள் காலம் எல்லாமே என்ன நம்மளோட ட்ரெண்டே மாறுது. இந்த ஆறுகளை பத்தி நிறைய பிரச்சனைகள் வருது. அதனால என்ன பண்றாங்க, அணைகள்லாம் போடுறாங்க. அணைகள் பாதுகாப்பு மசோதா எந்த வருஷம் தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் நதிநீர் பிரச்சனைகள் தொடர்பாக தீர்ப்பாயம் அமைக்கலாம் என்ன ஆர்டிகல் சொல்லுதுன்னு தெரிஞ்ச கமெண்ட்ல போடுங்க. எந்தெந்த நதிகளுக்கு இடையில் பிரச்சனை இருக்குது அப்படின்னு அட்லீஸ்ட் ரொம்ப தெரியலனாலும் உங்களுக்கு தெரிஞ்ச நதிநீர் பிரச்சனைகளை பத்தி ஏதாச்சும் ஸ்டேட் அடிச்சுவாங்களே தெரிஞ்சா சொல்லிருங்க. மேக்சிமம் தமிழ்நாடு சொல்லி விட்டுருங்க. ஏன்னா கர்நாடகா சொல்லிடுவீங்க. வேற எந்தெந்த பிரச்சனை எல்லாம் இருக்குது தமிழ்நாடை தவிர வேற ஏதாச்சும், தமிழ்நாடு கர்நாடகா வந்து காவிரி கண்டி என்ன பண்றாங்க, அடிச்சுக்கிறாங்க. அப்ப காவிரி வந்து எந்தெந்த ஸ்டேட் எல்லாம் தொட்டுட்டு வருது, கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு, பாண்டிச்சேரி வரைக்கும் போகுது. ஓகே, நம்ம என்ன பண்றோம், பாண்டிச்சேரிக்கு கொஞ்சம் ரெகுலேட் பண்றோம். ஓகேங்களா. இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்குது. அப்போ கர்நாடகா, தமிழ்நாடு விட்டுட்டு வேற எந்தெந்த ஸ்டேட்டோட எல்லாம் நதிநீர் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு பாருங்க. இப்ப ரீசெண்டா வந்து நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்ல வந்து ஒரு நதியை வந்து ஸ்டாப் பண்றதுக்காண்டி இந்திய கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுச்சு, முடிவு பண்ணி ஸ்டாப் எல்லாம் பண்ணாங்க. அது என்ன நதி, எதுக்காண்டி அந்த ஸ்டாப் பண்றதுக்கான ஒப்பந்தங்கள் ரெடி பண்ணாங்க, அதுக்கு முன்னாடி ஒப்பந்தங்கள் போட்டாங்களா அப்படிங்கறது தெரிஞ்சா நீங்க நோட்ஸ் எடுத்து வைக்கணும். ஏன்னா இது ரீசெண்டா ஒரு பெரிய சர்ச்சையானது. கவர்மெண்ட் வந்து ஒரு நாட்டுக்கு என்ன பண்ணக்கூடாது, தண்ணி கொடுக்க கூடாது, இவங்க தொடர்ந்து இந்த வேலையை செஞ்சுக்கிட்டே வராங்க, அவங்களுக்கு என்ன பண்ணணும், நம்ம ஏதாச்சும் ஒரு வார்னிங் கொடுக்கணுங்கிறதுக்காண்டி ஒரு ஆக்ஷன் மெத்தட் எடுத்தாங்க. ஓகேங்களா. அதனாலதான் அதுக்கு வந்து ஒரு ஹிண்ட்ஸ் மாதிரி சொல்றாங்க. எல்லாமே டேட்டாவை
சொன்னா உங்களுக்கு என்ன ஆயிடுது தெரியக்கூடாது. நான் ஏதாச்சும் ஒரு ட்விஸ்ட், ஒரு ஒரு படம் எப்படி பாக்குறீங்க, ஒரு த்ரில்லர் படம், ஒரு அந்த மாதிரி படம் பாக்குறப்ப அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சாதான் இன்ட்ரெஸ்டா இருக்கும். அப்ப நான் இது மாதிரி கொடுக்குறப்ப இதை போய் நீங்க ரெஃபர் பண்ணாதான் அது படிக்கிறதுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கும். இல்லைன்னா அது என்ன ஆயிடும், உங்களுக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். அப்போ நதிநீரை பத்தி நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், அப்ப இயற்கை வளம் மத்த மாநில கம்மியோட எவ்வளவு இருக்கு, நம்மள்ட்ட கம்மியா தான் இருக்கு. நீர் வளம் எவ்வளவு இருக்குன்னா 3% இருக்குது, நிலப்பரப்பு எவ்வளவு 4% இருக்கு, மக்கள் தொகை எவ்வளவு இருக்காங்க 6% இருக்காங்க. தமிழ்நாட்டுல மொத்தம் எத்தனை ஆறுகள் ஓடுதுன்னா 17 ஆறுகள். ஸ்கூல் புக் டேட்டா, ஓகேங்களா, ஸ்கூல் புக் டேட்டா. தமிழகத்திலிருந்து எந்த பாசனம், இது 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 கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தமிழ்நாட்டுல என்ன பாசனம் அதிகமா இருக்குன்னா கிணற்று பாசனம், ஓகேங்களா. ஏன்னா நம்ம வந்து நிறைய மத்த வட மாநிலத்தை விட தென் மாநிலத்துல ஆறுகள் வந்து கம்மியா இருக்கனால நம்ம என்ன பண்றோம், கிணற்றை பேஸ் பண்ணி தான் இருக்கும். அப்ப வட மாநிலங்கள்லாம் ஆற்றுகளை பேஸ் பண்ணி ஆற்று பாசனம் அதிகமா இருக்கும், ஓகேங்களா. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எந்த பாசனம் அதிகமா இருக்குன்னா கிணற்று பாசனம் கிட்டத்தட்ட 56% இருக்கு, ஓகேங்களா. எத்தனை அணைகள் இருக்கு, எத்தனை கால்வாயில் இருக்கு, எத்தனை குளங்கள் இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம பாருங்க, திறந்த வெளி கிணறுகள் மூலம் தான் நம்ம பாசனங்கள் அதிகமா இருக்குது. ஏன்னா வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் பொறுத்த வரைக்கும் எத்தனை மாநகராட்சிகள், எத்தனை மாவட்டங்கள், எத்தனை உள்ளாட்சிகள் அப்படின்னு என்ன பண்ணுவீங்க, படிப்பீங்க. அதே மாதிரி வந்து நம்ம எந்த பாசனம் மூலமாக அதிக விவசாயம் பண்றோம்னா கிணற்று பாசனம் மூலம் தான் அதிகம் பண்றோம். நம்மள்ட்ட எத்தனை ஆறுகள் இருக்குன்னு கேட்டீங்கன்னா எத்தனை ஆறுகள் இருக்குங்க, எத்தனை ஆறுகள் இருக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. 17 ஆறுகள் இருக்கு, ஓகேங்களா. அதேதான் மக்கள் தொகை வந்து 121 கோடி இந்தியாவில. தமிழ்நாடுல நான் சொன்னதான் 7.2 கோடி, ஓகேங்களா. அதுல வந்து 3.6 வந்து என்ன ஆண்கள் வந்துருவாங்க, 3.5 பெண்கள் வந்துருவாங்க, ஓகேங்களா. எல்லாம் அப்படியே சொன்னதுதான். 1000க்கு எவ்வளவு பேர் இறக்குறாங்க, எவ்வளவு பேர் போறாங்க அப்படின்னு ஏற்கனவே சொன்னதான். தமிழ்நாட்டின் மாநில உள்நாட்டு உற்பத்தியானது 2000 தெரிஞ்சு வச்சுங்க. இந்த 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 இதை வந்து கொஸ்டினா கேட்டிருந்தாங்க. இப்படியே கேட்டுருவான், இயரை மென்ஷன் பண்ணி கேட்டுருவான். நிதி ஆண்டில் எவ்வளவு $% இருந்துச்சு அப்படின்னு கேட்டா 2016-17 நிதியாண்டில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி தமிழ்நாட்டுக்கு எவ்வளவுனா $207.8 பில்லியன். ஓகேங்களா. தமிழ்நாட்டுக்கு அதிக நிதி வரத்துக்கு காரணமாக இருந்த ஃபாரின் கண்ட்ரி எதுன்னு கேட்டீங்கன்னா சிங்கப்பூர். அதிக ட்ரேட் வந்து என்ன பண்றாங்க, சிங்கப்பூர் தான் நம்ம தமிழ்நாட்டுல அதிகமா பண்றாங்க, ஓகேங்களா. இப்ப ரீசெண்டா போயிட்டு முதலமைச்சர் என்ன பண்ணாரு, 3 நாட்டுக்கு சுற்றுப்பயணம் போயிட்டு முதலீட்டுக்கு எல்லாம் ஈர்த்துட்டு வந்தாரு. எந்தெந்த நாடுகளுக்கு போனாரு, எவ்வளவு முதலீடுகள் ஈர்த்துட்டு வந்தாரு அப்படிங்கிறத நீங்க என்ன பண்ணணும், ரெஃபர் பண்ணி எனக்கு சொல்லணும், ஓகேங்களா. எந்தெந்த நாட்டுக்கு போனாரு, 3 நாட்டுக்கு போயிருப்பாரு. பெரியார் எல்லாம் பத்தி என்ன பண்ணிருக்காரு, ஒரு இடத்துல போயிட்டு அந்த சிம்பிள் எல்லாம் வச்சிருப்பாங்க, இவ்வளவு கோடி வந்து என்ன பண்ணிருக்கேன், நான் முதலீடு ஈர்த்துட்டு வந்திருக்கேன் அப்படின்லாம் சொல்லுவாரு, ஓகேங்களா. அப்ப பேப்பர் படிச்சிருந்தீங்கன்னா இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ 2016-17 படி எவ்வளவு பில்லியன் டாலர் மொத்த உள்நாட்டு உற்பத்தினா $207.8 பில்லியன் இருந்திருக்கு. வாங்கும் சக்தி எதுக்கு ஈக்குவலா இருந்துச்சுன்னா யுஏஇக்கு ஈக்குவலா இருந்துச்சு. இப்போ வந்து அர்ஜென்டினாக்கு ஈக்குவலா நம்ம வந்துட்டோம்னு நினைக்கிறேன் மொத்தம் இந்த மாதிரி, ஓகேங்களா. இதெல்லாம் ஸ்கூல் புக் டேட்டா பாருங்க. நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எந்த தொழில் இண்டஸ்ட்ரியல்ஸ் வந்து அதிகமா இருக்குன்னா சேவைத்துறை, அதாவது சேவைத்துறை வந்து 63 முதலிடத்திலும் தொழில் சேவைத்துறை தான் அதிக பங்களிப்பு. சேவைத்துறைனா என்னங்க அப்படின்னா ஐடி செக்டர். ஐடி செக்டர்ல நம்ம என்ன ஆயிட்டோம், பெரிய கூஸ்பம் ஆகி பயங்கரமா இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்கோம். அதனால கிட்டத்தட்ட நம்ம என்ன பண்ணிட்டோம், 2வது இடத்துக்கே வந்துட்டோம். ஏற்றுமதியில தயார் நிலை 100% ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கும். அதாவது சேவையில தயார் நிலையில 100% வச்சு ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கு. ஏற்றுமதியில 2வது இடத்துல இருக்கும். ரெண்டுக்கும் டிஃபரெண்ட் இருக்குது, ஓகேங்களா. இப்போ நம்ம அதிகமா எதன் மூலமா நம்மளுக்கு கான்ட்ரிபியூட் அதிகமா கிடைக்குன்னா சேவைத்துறை மூலமாக எவ்வளவு பர்சன்டேஜ் கேட்டீங்கன்னா 63.7%, ஓகேங்களா. அடுத்த தொழில்துறை மூலமா எவ்வளவு கிடைக்குன்னா 28.5, ஓகேங்களா. 2ஆம் இடத்தில் உள்ளது. இது அவ்வளவுதான். எது அதிகமா கொடுக்குது இந்த பாருங்க, தொழில்துறை, பணித்துறை, இது 3ஐயும் கம்பேர் பண்ணி போட்டிருக்காங்க பாருங்க. இதே மாதிரி மெயின்ஸ் எழுதுறப்ப இந்த மாதிரிலாம் நீங்க பிக்டோகிராஃபியா காட்டினீங்கன்னா மார்க்ஸ் என்ன ஆகும், அதிகமா உங்களுக்கு ஸ்கோர் பண்றதுக்கு வழிவகுக்கும், ஓகேங்களா. அன்லைன் பண்ணிருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. தமிழ்நாட்டின் தனிநபர் வருமானம் இதெல்லாம் வந்து 17-18 காலங்கள்ல எவ்வளவு அப்படிங்கன்னா $2200. தமிழ்நாட்டின் தனிநபர் வருமானம் 2017-18 காலம் எவ்வளவு கேட்டீங்கன்னா அப்படியே கேட்பான், ஓகேங்களா. வளர்ச்சி எவ்வளவு, தமிழ்நாட்டின் ஜிடிபியோட growth என்னன்னு இப்பதான் பார்த்தோம். எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா கரெக்டா சொல்லுங்க. அடுத்து என்ன பண்றாங்க, தனிநபர் வருமானம் அப்படிங்கிறது $2200. இது எவ்வளவு சராசரியோட இந்தியாவோட கம்பேர் பண்றப்போ நம்ம எவ்வளவு அதிகமா இருக்கும்னா 1.75 மடங்கு என்ன பண்றோம், அதிகமா இருக்கும். எந்த வருஷம்னா 2018 படி இந்தியாவோட எப்பயுமே நம்ம என்ன பண்ணுவோம், இந்தியாவோட
எப்பயுமே நம்ம என்ன இந்தியாவோட அதிகமா தான் இருப்போம். ஏன்னா இந்தியாங்கிறது எத்தனை ஸ்டேட் சேர்ந்தது அப்படிங்கிறப்ப மொத்த ஸ்டேட்டையும் கம்பேர் பண்ணி அவன் இது பண்ணுவான். ஆனா தமிழ்நாடுங்கிறது நம்ம ஒரு 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 பகுதியை மட்டும் நம்ம ஒரு ஸ்டேட்டை மட்டும் கம்பேர் பண்றது. அப்போ இந்தியாவோட நம்ம எப்பயுமே என்ன பண்றோம், அதிகமா தான் இருப்போம். ஓகேங்களா? அப்ப இந்தியாவோட எவ்வளவு அதிகமா இருக்குன்னா 1.75 மடங்கு அதிகமா இருக்கும். 2016-17 அந்த காலகட்டத்துல தனிநபர் வருமானம் $2200. ஓகேங்களா? ஓகேங்களா? ரூபாயின் அடிப்படையில் தலை வருமானம் 1,00,000 அதான் 1,00,000 சம்திங் அந்த இதெல்லாம் வருது. இப்ப எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 1,88,492 தலை வருமானம் இருக்கு, இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது எந்த வருஷமா 2018. அட்லீஸ்ட் இது தெரிஞ்சுங்க. 1.75 மடங்கு $2200. ஓகேங்களா? தலை வருமானம் எவ்வளவு எங்க யாரு அதிகமா இருக்கும்னா 2015-16 காலகட்டங்கள். ஓகேங்களா? 2015-16 யார் ஃபர்ஸ்ட் இருக்காங்கன்னா தமிழ்நாடு தான் ஃபர்ஸ்ட் இருக்குது. ஓகேங்களா? தலை வருமானத்துல ரீசெண்டா தமிழ்நாடு எத்தனாவது இடத்துல இருக்கு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. தலை வருமானத்துல ரீசெண்டா தமிழ்நாடு எத்தனாவது இடத்துல இருக்கு, ஃபர்ஸ்ட் இடத்துல எந்த ஸ்டேட் இருக்கு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? தெரிஞ்சா அட்லீஸ்ட் நான் ஃபர்ஸ்ட் ஸ்டேட் வச்சு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் தெலுங்கானா இருக்குது, தமிழ்நாடு எத்தனாவது இருக்கு அப்படின்னு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. இது 2015 படி தலை வருமானத்துல யார் அதிகமா இருக்கணும்னா தமிழ்நாடு தான் அதிகமா இருக்காங்க. தமிழ்நாட்டுல மொத்தம் எத்தனை அக்ரோ கிளைமேட் இருக்குன்னு கேட்டீங்கன்னா 7 காளான் பருவநிலை இருக்குது. இது என்ன என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ஒரு பகுதியிலும் விளையும். அதுக்கு இருக்கும். என்ன சொல்றாங்கன்னா அக்ரோ கிளைமேட் சோன் அப்படின்னு சொல்றாங்க. அது மாரி தமிழ்நாட்டுல எத்தனை அக்ரோ கிளைமேட் சோன் இருக்குன்னா 7 அக்ரோ கிளைமேட் சோன் இருக்குது. அதே மாதிரி எத்தனை விதமான காடுகள் தமிழ்நாட்டுல இருக்குன்னு கேட்டீங்கன்னா 9 விதமான காடுகள் தமிழ்நாட்டுல இருக்குது. ஓகேங்களா? இது காடுகள். ஓகேங்களா? அக்ரோ கிளைமேட் அப்படிங்கிறது 7 தான் இருக்குது. அக்ரோ கிளைமேட் இருக்கிறதுக்கு 7 தான் இருக்குது. அதுதான் அந்த ஃபுல்லாவே என்ன பண்றான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கான். இப்ப ரீசெண்டா டெக்னிக்கல் எக்ஸாம்ல என்ன பண்றான், நெசவாளர்களின் நூல் கிண்ணம் என்று அழைக்கப்படும் பகுதி எது அப்படின்னு கேட்டுட்டான். அப்புறம் நீங்க இந்த மாதிரி டேட்டாவெல்லாம் என்ன பண்ணுங்க, அட்லீஸ்ட் தெரிஞ்சு வச்சுங்க. எது இதுல நம்ம அதிகமா இருக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சு வச்சுங்க. இது பழைய டேட்டாங்க. இப்ப நம்ம 4க்கு போயிட்டோம். நெல் உற்பத்தியில வந்து 2ஆம் இடம். இதெல்லாம் 2015 ஸ்கூல் புக் டேட்டானால நான் அப்படியே உங்களுக்கு என்ன பண்றேன் கொடுக்குறேன். ஓகேங்களா? தமிழகம் தேசிய உதிரிப்பூக்கள் உற்பத்தியில தான் முதலிடத்துல இருக்காங்க. பழங்கள் உற்பத்தியில பழங்கள்ல 3ஆம் இடம். இதெல்லாம் கூட போட்டு வச்சுங்க. பழங்கள், மாப்பழம், அந்த முக்கணிகள் சொல்றாங்கல்ல, மாப்பழம், வாழையா, முக்கணிகள்ங்கிற பழம். அப்ப 3ஆம் இடத்துல பழைய புக் இதெல்லாம். ஐ மீன்ஸ் புக்கு டேட்டா. ஓகேங்களா? முக்கணிகள் ஸ்ட்ரெயிட்டா கேட்பான். பழங்கள் உற்பத்தியில் எத்தனாவது இடத்தில் தமிழகம் இருக்குன்னா 3 போட்டுருங்க. உதிரி பூக்கள்ல ஃபர்ஸ்ட் இருக்கு அப்படின்னு போட்டுங்க. வேளாண்மைக்கு அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? நெல் உற்பத்தியில் வந்து அப்ப எத்தனாவது இடத்துல இருக்காங்க, 2வது இடத்துல இருக்காங்க. ஃபர்ஸ்ட் இடம் எப்பயுமே யாரா இருப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா மேற்கு வங்காளம் தான் இருக்காங்க. ஏன்னா மேற்கு வங்காளத்துல என்ன ஆறுகள் ஓடுது, கங்கையும் ஓடுது, பிரம்மபுத்திரா ஓடுது. ஓகேங்களா? கங்கைக்கு வந்து வங்காளத்துக்கு போனதுக்கு அப்புறம் என்ன பேரு, அதே மாதிரி பிரம்மபுத்திரா வங்காளத்துக்கு போனதுக்கு அப்புறம், வங்காளம்னா அடுத்த ஸ்டேட் என்னங்க, பங்களாதேஷ்க்கு போனதுக்கு அப்புறம் என்ன பேரு, 2 சேர்ந்தா என்ன பேரு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. கங்கை வந்து உள்ளுக்குள்ள வந்து நம்ம இந்தியாவில விட்டு அடுத்து பர்மா அடுத்த நாட்டுக்கு போறப்ப அதுக்கு என்ன பேரு, பிரம்மபுத்திரா நம்ம நாடு, அதாவது சீனால உருவாகும், சாங்போன்னு உருவாகும், அருணாச்சல பிரதேசம் வழியாக அப்படியே அசாமுக்குள்ள பூந்து மேற்கு வங்காளம் என்ன ஆயிடும், வெளில ரிலீஸ் ஆயிடும். ஓகேங்களா? அப்போ அதுக்கு என்ன, அங்க போனா என்ன பேரு, 2 சேர்ற இடத்துக்கு என்ன பேரு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. எதுவுமே என்ன பண்ணக்கூடாது, ஏன்னா எனக்கு கிட்டத்தட்ட நெருங்கி வந்துருச்சு. ஓகேங்களா? இப்ப நான் சொல்லிடுறேன், எதுன்னு நீங்க தெரிஞ்சா கமெண்ட்ல பண்ணுங்க. ஜமுனா எதுக்கு, பத்மா எதுக்கு, அப்புறம் வேற என்னங்க இருக்குது, ஜமுனா, பத்மா, வேற ஒண்ணு இருக்கு தெரிஞ்சா சொல்லுங்க. ஓகேங்களா? ஜமுனாங்கிறது எதுக்கு, பத்மாங்கிறது எதுக்குன்னு அட்லீஸ்ட் அது தெரிஞ்சாவது சொல்லுங்க. ஓகேங்களா? மஞ்சள் உற்பத்தி செய்யும் மாநிலமாகவும் தமிழகம் உள்ளது. மஞ்சள் உற்பத்தி, மஞ்சள் சந்தை எங்கெங்க நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சா கமெண்ட்ல பண்ணுங்க. மஞ்சள் வாரியம், ரீசெண்ட் மஞ்சள் போர்டு, அதாவது டெர்மெரிக் போர்டு எங்க உருவாக்குனாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா தெலுங்கானா ஹைதராபாத்ல உருவாக்குனாங்க. அங்க 2 பழங்குடியினர் வந்து அந்த வாரியத்துக்கு வச்சாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி போர்டு நிறைய உருவாக்கிட்டே இருக்காங்க. ரீசெண்டா என்ன பண்ண கொஸ்டின் ஒன்று கேட்டேன், யாரும் கமெண்ட்ல போடல. ரீசெண்டா என்ன பண்ணாங்கன்னா முந்திரிக்கு ஒரு போர்டு,
எங்கன்னு கேட்டீங்கன்னா பண்ருட்டியில உருவாக்கி இருக்காங்க. ஓகேங்களா, முந்திரிக்கு பண்ருட்டி இந்த மாதிரி வாரியம் உருவாக்குறதுனால என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அதை பதப்படுத்துற டெக்னிக் அதிகமாகும். அப்போ பதப்படுத்துற டெக்னிக் அதிகமாகிறப்போ அதோட சேல்ஸ் என்ன பண்ணும், இன்க்ரீஸ் ஆகும். சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகப்போ விவசாயிகள் என்ன பண்ணுவாங்க, அதிக ப்ரொடக்டிவிட்டி கொடுப்பாங்க. அதிக ப்ரொடக்டிவிட்டி தான் விவசாயிகள்னால என்னது பாதுகாக்கப்படுது. அப்போ ஒரு வாரியம் உருவானா எவ்வளவு பெனிஃபிட் அப்படிங்கிறத பாத்துங்க. ஓகேங்களா, அப்ப முந்திரிக்கான வாரியம் எங்க இருக்கு, தமிழ்நாடு எங்க உருவாக்கி இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம பண்ருட்டி சைட்ல உருவாக்கி இருக்காங்க. ஓகேங்களா, இன்னும் சொல்ல போனா கடலூர். ஓகேங்களா, அந்த ஏரியால உருவாக்க போறாங்க, அறிவிச்சிருக்காங்க. ஓகேங்களா, அப்ப அதை பாத்துங்க. இந்த மாதிரி எல்லாம் எக்கனாமிக்ஸ் ட்ரெண்ட், தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் என்னென்ன அப்படிங்கறத தெரிஞ்சு வச்சுங்க. ஓகேங்களா, அது மாதிரி இந்த கம்பு இப்ப ரீசெண்டா ஒரு ஒரு 15 நாளைக்கு முன்னாடி கம்புல என்ன பண்றோம், நம்ம ஃபர்ஸ்ட் இடத்துக்கு வந்துடும். ப்ரொடக்டிவிட்டில ஃபர்ஸ்ட் இடத்துல வந்துட்டோம், பேப்பர்ல போட்டிருந்தாங்க. ஓகேங்களா, அப்ப நம்ம எதெல்லாம் உற்பத்தி செய்யறோம் பாருங்க, கம்பு, சேலம், நிலக்கடலை, எண்ணெய் வித்துக்கள், கரும்பு, இதெல்லாம் நம்ம உற்பத்தி செய்யறோம். இதுல எது ஃபர்ஸ்ட் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கம்பு வந்து இப்போ கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் வந்துட்டோம். சோளம், எண்ணெய் வித்துக்கள், கரும்புல எல்லாம் செகண்ட் இடம். நிலக்கடையில நம்ம என்ன பண்றோம், 3ஆம் இடத்துல இருக்கோம். ஓகேங்களா, இது ரீசன்ட் நியூஸ். ஓகேங்களா, தோட்டப்பயிர்கள், வாழை, தேங்காய் உற்பத்தியில் எது இதெல்லாம் நம்ம அதிகம் ஃபர்ஸ்ட் இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வாழையிலையும் தேங்காயிலையும் நம்ம என்ன பண்றோம், முதலெடுத்திருக்கோம். வாழை உற்பத்தி அதிகமா செய்யும் மாவட்டம் எது அப்படின்னு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. வாழை உற்பத்தி அதிகமா உற்பத்தி செய்யும் மாவட்டம் எதுன்னு தெரிஞ்சா கமெண்ட்ல இது பண்ணுங்க. குறிப்பா வந்து டெல்டா பகுதி ரீஜன் உள்ளவங்களுக்கு அதிகமா இருக்குங்கிறத கண்டுபிடிங்க. ஓகேங்களா, அது மாதிரி வந்து தமிழ் மொழியில வந்து வாழை வந்து என்னது, தோட்டமா தோப்பா தெரிஞ்சா கூட சொல்லுங்க. ஓகேங்களா, மிளகு உற்பத்தியில என்ன பண்றோம், 3ஆம் இடம். சுக்கு, மிளகு, திப்பிலில என்ன பண்றோம், 3ஆம் இடத்துல இருக்கிறோம். ஓகேங்களா, கரும்பு உற்பத்தியில இப்ப நம்ம வந்து எத்தனை இடம் தான், 2வது இடம் வந்துட்டாங்க. இது வந்து ஸ்கூல் புக் டேட்டா 4ஆம் இடம் இருக்கான். இப்ப கரண்ட் டேட்டா இப்ப எக்கனாமிக்ஸ்ல 2ஆம் இடம் வந்தாச்சு. ஓகேங்களா, கரும்பு, சோளம், எண்ணெய் வித்துக்கள் எல்லாம் என்ன ஆயிட்டோம், 2ஆம் இடம் வந்துட்டோம். நிலக்கடையில 3ஆம் இடம் வந்துட்டோம். ஓகேங்களா, இத ஏதோ ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல கேட்டிருந்தாங்க. அதாவது இந்த இயரை கொடுத்துட்டோம், 13 to 14 வரையும் நம்ம எவ்வளவு பகுதி வந்து நிலப்பரப்புல இந்த விவசாயம் சார்ந்த பொருட்களை வந்து என்ன பண்றோம், உற்பத்தி பண்றோம்னு கேட்டீங்கன்னா 58.97% என்ன பண்றோம், உற்பத்தி பண்றோம். இந்த இயரை கொடுத்து இதை என்ன பண்ணிட்டான், மென்ஷன் பண்ணிட்டான். அப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன டேட்டா, ஏன்னா வந்து ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆயிருக்கா, கம்மியா இருக்கா, இதெல்லாம் வந்து நீங்க தெரிஞ்சுக்கணுங்கிறது வேண்டி தான் இந்த கொஸ்டின்ஸ் என்ன பண்றான், மேக் பண்றான். அப்ப இது தெரிஞ்சுங்க. ஓகேங்களா, லட்சம் ஹெக்டருக்கு எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அப்படியே ஒரு கிளான்ஸ் அப்படியே என்ன பண்ணிருங்க, பாத்துருங்க. ஓகேங்களா, பாத்துங்க. நம்ம பட்ஜெட்டுக்கு போயிடுவோம், ஏன்னா பட்ஜெட் தொடாமல இருக்கும். எங்கெங்க என்னென்ன விளையுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. தஞ்சாவூர், திருச்சியில தான் அந்த வாழைக்கான அதிக உற்பத்தி அதிகமா இருக்கும். நீங்க நீங்க திருச்சியில இருந்து கோயம்புத்தூர் ரோட்ல போனீங்க, குளித்த லைட்டான இடத்துல பாத்தீங்கன்னா வாழைப்பழம் வந்து 10 ரூபா 20 ரூபா என்ன பண்ணுவோம், வித்துக்கிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா, அப்ப திருச்சி தான் கரெக்ட். ஓகேங்களா, தஞ்சாவூர் கிடையாது, திருச்சி. டெல்டானோடனே தஞ்சாவூர் அப்படின்னா திருச்சியில இருந்து நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு, டெல்டா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா தானே, டெல்டாங்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மண்ணை படிய வைக்கிறது இடம். ஓகேங்களா, அந்த டெல்டா சேஃப்ல வரும். மண்ணை வந்து என்ன பண்ணும், கிட்டத்தட்ட அரிச்சிட்டு இருந்த கல்கள், அதாவது துள்ளல், அதாவது 4-5 கேட்டகரி இருக்கு. நீங்க ஜியோகிராஃபி படிச்சீங்கன்னா தெரியும். அதாவது எப்படி தண்ணி வந்து இந்த மண்ணை கொண்டு வந்து சேர்க்கிற இடத்துக்கு பேர் என்ன, அரிக்கிறதுக்கு என்ன பேர், அரிக்கிற இடத்துக்கு பேர் என்ன, அதை வந்து செரிமெண்டலா மாத்தி கொண்டு வரதுக்கு இடத்துக்கு பேர் என்ன, இதெல்லாம் நீங்க நிறைய ஜியோகிராஃபில படிச்சீங்கன்னா அது தெரியும். கிட்டத்தட்ட மண்ணாகி ஸ்டேஜ் ஆகிறது தான் டெல்டா. ஓகேங்களா, அதுக்கப்புறம் கலிமுகத்துல என்ன பண்ணும், களியா மாத்திரும். ஓகேங்களா, அந்த மண்ணு களியா மாறிடுறது தான் இங்கிட்ட உள்ள கலிமுக துவாரங்கள். ஓகேங்களா, இந்த மாரி வந்து டெல்டான்னு ஒண்ணு நீங்க அங்க திருச்சியிலே ஸ்டார்ட் ஆயிடும் உங்களுக்கு. ஓகேங்களா, நான் ஒரு கிளாஸ்ல சொன்னேன்னா எவ்வளவு டாக்டர்ஸ், அதாவது 1000 பேஷண்ட்டுக்கு 1000 பேஷண்ட்டுக்கு எவ்வளவு டாக்டர்ஸ் இருக்காங்க இந்தியாவிலே. 1000 பேஷண்ட்டுக்கு அதிக டாக்டர் யாரு, நம்மள்ட்ட தான் அதிகமா இருக்கும். அதை பத்தி ஒரு ஒரு எக்ஸ்பிளைன் கொடுத்துருக்கேன். இது நீங்க ஒரு ரிவிஷன் மாதிரி பண்ணிக்கங்க. ஓகேங்களா, ஹெல்த் எவ்வளவு இருக்கு, 2020 எவ்வளவு ஹெல்த் இருக்குது, ஐஎம்ஆர், எஃப்எம்ஆர் அதெல்லாம் சொல்லியிருக்கீங்க. போயிட்டு இது பண்ணீங்க. நம்ம வந்து பட்ஜெட்டுக்கு போயிடுவோம். போக்குவரத்து, ரயில் போக்குவரத்து நீளம் பாத்துங்க. மொத்த நீளம் பாருங்க 6693. அதுல 600 நிலையங்கள், எத்தனை எத்தனை ரயில் நிலையங்கள் இருக்குன்னு கேட்டீங்கன்னா
690 ரயில் நிலையங்கள் அமைஞ்சிருக்குது. ஓகேங்களா? இப்ப மெட்ரோ மெட்ரோ எங்க எந்த எந்த ஈரப்பகுதிகளுக்குங்க கொடுக்கறதுக்கு பரிந்துரை செஞ்சிருக்காங்க தமிழ்நாடு அரசு. ஆல்ரெடி மெட்ரோ எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாட்டுல சென்னையில இருக்கு. இன்னும் 2 இடத்துக்கு என்ன பண்ணிருக்காங்க, பரிந்துரைச்சிருக்காங்க. எங்கன்னு கேட்டீங்கன்னா மதுரை, கோயம்புத்தூர். தெரிஞ்சு வச்சுங்க. ஓகேங்களா? மதுரை, கோயம்புத்தூருக்கு மெட்ரோ வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அப்ப மெட்ரோ வேணும் அப்படின்னா மக்கள் தொகை என்ன இருக்கு, இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு, அடர்த்தி ஆயிட்டு இருக்குன்னு அர்த்தம். அப்ப அங்க என்ன தொழில் வளங்கள்லாம் பெருகிட்டு இருக்கு அப்படிங்கறது அர்த்தம். தெரிஞ்சுக்கங்க. ஓகேங்களா? தமிழ்நாட்டில் எத்தனை விமான நிலையங்கள் இருக்குன்னா 4 சர்வதேச விமான நிலையங்கள் இருக்குது. ஓகேங்களா? மும்பை, தில்லிக்கு அடுத்தபடியாக 3வது பெரிய சர்வதேச விமானம் யாருன்னா நம்ம சென்னை சர்வதேச விமான நிலையம். ஓகேங்களா? உள்நாட்டு சர்வதேச விமான நிலையத்துக்கு என்ன பேரு, இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டுக்கு என்ன பேரு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. இன்டர்நேஷனல், சரி உள்நாட்டுக்கு நான் சொல்லிடுறேன். உள்நாட்டுக்கு என்ன, காமராஜர். அப்ப இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் சென்னைக்கு பேர் என்னன்னு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? இதுல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டுருவாங்க. சிப்காட் எந்த வருஷம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 1971. இது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா இண்டஸ்ட்ரியல், அதாவது அந்த இடத்த கொடுத்துருவாங்க. அங்க இண்டஸ்ட்ரியல் என்ன பண்ணலாம், நம்ம வச்சுக்கிட்டு க்ரோத் பண்ணிக்கலாம், இடம் கொடுக்கறது, இந்த மாதிரி எல்லாம் வேலையெல்லாம் சிப்காட் பண்றாங்க. எந்த வருஷம் கேட்டீங்கன்னா 1971. டான்ஜிட்கோ எந்த வருஷம் கேட்டீங்கன்னா 70. இதை தெரிஞ்சுக்கங்க. சிப்காட் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குது அப்படின்னு தெரிஞ்சுங்க, இண்டஸ்ட்ரியல் குரோத். அதே மாதிரி டான்ஜிட்கோ என்னது, ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியல்ஸ். இவன் கேட்பான் பிக்குக்கு என்ன, மீடியம்க்கு என்ன அப்படின்னு கொஸ்டின்ஸ் கேட்பான். அப்ப பிக்குன்னு வந்துருச்சு, அதாவது பெரிய மற்றும் நடுத்தரத்துக்கு பண்றது சிப்காட் 1971. அது மாதிரி ஸ்மால் இண்டஸ்ட்ரியல்ஸ் உருவாக்குறதுக்கு காரணம் டான்ஜிட்கோ 70. ஓகேங்களா? அடுத்து டிட்கோ தான் நிறைய நம்மளுக்கு என்ன பண்ணுவோம், இண்டஸ்ட்ரியல்ஸ் ரோடு போடுறதுக்கு, நம்ம பெரிய பெரிய இது பண்றதுக்குலாம் நம்மளுக்கு காரணமா யார் இருப்பானா டிட்கோ தான். எந்த வருஷம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 1965. இது என்ன பண்ணுது, எஸ்டாப்ளிஷ் பண்ணுது, இண்டஸ்ட்ரியல்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணுது. ஓகேங்களா? அப்புறம் டிஐஐசி, தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் 1949 லோ காஸ்ட் பினான்சியல் சப்போர்ட் பண்ணுது. இதுதான் லோ காஸ்ட் பினான்சியல் சப்போர்ட் பண்ணுது நம்மளுக்கு. இதெல்லாம் தெரிஞ்சுச்சுங்க. டான்சி 65, டிஎன்பிஎல் 79. டிஎன்பிஎல் அதாவது என்ன சொல்றாங்க, என்விரான்மெண்ட் உகந்த மாதிரி உருவாக்கின டிஎன்பிஎல் தான் இது. 1979 உருவாக்கின டிஎன்பிஎல் எங்க இருக்குன்னு கேட்டா கரூர்ல இருக்குது. தெரிஞ்சுங்க. ஓகேங்களா? இது உங்களுக்கு தெரிஞ்சா படிங்க, இல்லைன்னா விட்டுருங்க. ஓகேங்களா? ஏன்னா லாஸ்ட் நேரத்துல போட்டு ரொம்ப ஏத்திக்காதீங்க. சும்மா ஒரு கிளான்ஸ் என்ன பண்றேன், உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறேன். ஓகேங்களா? பட்ஜெட்டுங்க. இதுல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டுருவான். ஜூம் நல்லா வச்சுட்டேன், தெரியலன்னா ஓகே. வரவு செலவு இந்த பட்ஜெட் எத்தனை தூண், எத்தனை இதை பேஸ் பண்ணிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எத்தனை இதை பேஸ் பண்ணிருக்குன்னு முதல்ல பாருங்க. பிடிஎஃப் கண்டிப்பா கொடுக்குறேங்க, கண்டிப்பா கொடுக்குறேன். எதுக்குங்க நேதாஜின்னு போட்டிருக்கீங்க, தெரியல, என்னன்னு கரெக்டா சொல்லுங்க. எத்தனை தூண், எதையெல்லாம் பேஸ் பண்ண போனா, எதையெல்லாம் பேஸ் பண்ண போனா அப்படிங்கிற சொல்லிடுறாங்க. 7 தூண். என்னன்னு கேட்டீங்கன்னா தமிழ் மொழி மற்றும் பண்பாடு. ஓகேங்களா? உலகை வெல்லும் இளைய பாரதம், பசுமை வழி பயணம், அறிவுசார் பொருளாதாரம், மகளிர் நலன் காக்கும் சமத்துவ பாதை, கடைக்குடி தமிழ் நலன், சமூக நீதி. இந்த 7ஐயும் பேஸ் பண்ணி தான் பட்ஜெட் ரெடி பண்ணிருக்காங்க. இவன் என்ன பண்ணிருப்பான், 3 கொடுத்திருப்பான், 1 வேற சம்பந்தமே இல்லாம வச்சிருப்பான். அப்ப தவறானது எது, அது மாதிரி அந்த பட்ஜெட்ல 7 தூண்களில் வராது எது அப்படின்னு என்ன பண்ணுவான், 4ல 1 செட் பண்ணுவான். அப்ப தெரிஞ்சுங்க தமிழ் மொழி மற்றும் பண்பாடு. இவன் கொஸ்டின்ஸ் என்ன பண்றான், இப்ப தமிழ் மொழி மற்றும் பண்பாடு இருக்கிறதுக்காண்டி கவர்மெண்ட் என்னென்ன இனிஷியேட்டிவ் ஆக்ஷன் எடுத்திருக்கு. இப்ப சிலப்பதிகாரம், மணிமேகலை எல்லாம் என்ன பண்றாங்க, உலக நாடுகள் மொழிபெயர்க்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி எவ்வளவு அமௌண்ட் பிக்ஸ் பண்ணிருக்காங்க, 25 கோடி பிக்ஸ் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் என்ன பண்றான்னா மேக் பண்றான். எவ்வளவு அமௌண்ட், எவ்வளவு வளர்ச்சிக்கு என்னென்னலாம் இனிஷியேட்டிவ் பண்ணிருக்கான், எவ்வளவு அமௌண்ட் ஒதுக்கி இருக்கான் அப்படின்னா கொஸ்டின் கேட்கறான். சிலப்பதிகாரம், மணிமேகலை, அது மாதிரி திருக்குறள் நம்ம என்ன பண்றோம், ஆல்ரெடி இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது மாதிரி ஒவ்வொரு மொழியும் என்ன பண்றோம், டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு நம்ம வழிவகை செஞ்சுட்டு இருக்கோம். அப்ப தமிழ் மொழி மற்றும் பண்பாடு ஒரு தூண். ஓகேங்களா? அடுத்து உலகை வெல்லும் இளைய தமிழகம் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, மாணவர்கள் எல்லாம்
டெக்னாலஜி லெவலாகவும் திறமையா வளர்க்கறதுக்காண்டியும் அவங்களோட வேலைவாய்ப்பு விகிதத்தை இன்க்ரீஸ் பண்றதுக்காண்டியும் என்ன பண்றாங்க, சில ஸ்கீம்ஸ் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. வேர்களை தேடி திட்டம், அங்க உள்ளவங்க இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் இங்க அழைச்சிட்டு வந்து என்ன பண்றாங்க, மீட்டிங் போடுறாங்க. இங்க ஃபண்டு கிடைக்கிறது வழிவகை செய்யறாங்க. ஸ்கூல்ல டெவலப்மெண்ட் பண்ற வழிவகை செய்யறாங்க. இந்த மாதிரி என்ன பண்றாங்க, உலக வெல்லும் இளைய தமிழகம் அப்படின்னு இளைஞர்களுக்கு செட்டப் பண்றாங்க. அடுத்து பசுமை வழி பயணம். ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா என்வரான்மெண்ட்ல ரொம்ப பொல்யூஷன் அதிகமாயிட்டே இருக்குது. இதை குறைக்கிறதுக்காண்டி பசுமை இயக்கம் அப்படிங்கிற 2023 நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ் பண்ணுச்சு. ஓகேங்களா, இது இந்த என்வரான்மெண்ட் அப்படின்னு கிளைமேட் சேஞ்சுங்கிறது எஸ்டிஜில எந்த இலக்குல வருது அப்படின்னு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேங்களா, அப்புறம் இதுக்கு என்னென்னலாம் என்ன பண்றோம், ஃபாலோ பண்றோம். பசுமை வழி பயணம்ங்கிறதுக்கு இண்டஸ்ட்ரியல் காரிடார், அதாவது 4-5 காரிடார் உருவாக்கியிருக்காங்க. எப்படி நம்ம எடுத்தோன்னே அதெல்லாம் சொன்னோம்னா நிறைய போயிட்டே இருக்கும். ஓகேங்களா, நீங்க அப்ப அதை விரும்பி அதை லைக் பண்ணி பயங்கர இன்ட்ரெஸ்டோட அதை படிச்சாதான் நல்லா இருக்கும். அப்ப நான் என்ன சொல்றேன், இண்டஸ்ட்ரியல் காரிடார்னா என்னன்னு தெரிஞ்சுங்க. அப்புறம் கிரீன் காரிடார் அப்படிங்கிறது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த கிளாஸ்ல நீங்க வந்து என்கிட்ட கேட்டீங்கன்னா நான் சொல்றதுக்கு ஈஸியா இருக்கும். நான் எல்லாத்தையும் அப்படியே ஒப்பிச்சுட்டு போனோம்னா அது நல்லா இருக்காது. ஓகேங்களா, இவன் 7 தூண்கள். ஓகேங்களா, என்னென்ன பண்ணிருக்கான், தமிழ் கல்வி, அதுக்கு தமிழ் மொழிக்கு பண்பாட்டுக்கு என்ன பண்றான், டெவலப் பண்ண போறான். உலக வெல்லும் இந்திய தமிழகத்துக்கு டெவலப் பண்ண போறான். பசுமை வழி பயணம், அறிவுசார் பொருளாதாரம், அதாவது என்ன பண்றான், புவிசார் குறியீடு கொடுத்துட்டு இருக்காங்க. அது மாதிரி புதிய புதிய கண்டுபிடிப்புகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு என்ன பண்ண போறான், அதுக்கு இனிஷியேட்டிவா பிளான் பண்ணியிருக்கான். மகளிர் நலன் காக்கும் சமத்துவ பாதை, அவர் சொல்ல வேண்டியது இல்ல, மகளிர்னு ஏகப்பட்ட ஸ்கீம் தெளிச்சுட்டான். கடைக்கோடி தமிழர் நலன், கடைக்கோடியில உள்ள தமிழரும் நலனடையணும். அப்ப அவங்களுக்கு என்ன பண்றான், என்ன கனவு திட்டம் எப்படி வேணும், கொஸ்டின்ஸ் வந்து இப்படிதாங்க மேக் பண்றான். கனவு திட்டம், இந்த கனவு திட்டத்துக்கு என்ன டிஃபரெண்ட், அப்புறம் வேற என்னென்ன இருக்குது. இந்த மாதிரி வந்து அந்த தமிழர்கள்னா இங்க யாருன்னு சொல்றேன்னா அறிஞர்கள் சொல்றான். ஓகேங்களா, அவங்க பெனிஃபிட் பண்றதுக்கு அப்புறம் போராடி இருப்பாங்க. தமிழ்ல என்ன பண்ணுவாங்க, இந்த மொழி தியாகிகள் அவங்கலாம் இருக்கிறாங்க. அந்த இடத்துல இறந்தவங்க எல்லாம் இருக்காங்க. இந்திய எதிர்ப்பு போராட்டத்துல 2 பேர் இறந்து போயிருப்பாங்க. யாருங்க, தாளமுத்து நடராஜன் எல்லாம் இறந்து போயிருப்பாங்க. அப்ப முதலமைச்சர் யாரா இருந்தா தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. அவர் தான் என்ன பண்ணுவாரு, போலீஸ் என்ன கட்டவிழ்த்து விடுவாரு, அவங்க அடிப்பாங்க. ஓகேங்களா, அடிச்சு தாளமுத்து நடராஜனும் இறந்து போயிடுவாங்க. அப்ப மொழிப்போர் தியாகிகள் அவங்களுக்கு என்னென்ன ஸ்கீம்ஸ் எல்லாம் தராங்க, அவங்களுக்கு என்னென்ன வீடு கட்டி கொடுக்குறாங்களா, எவ்வளவு அமௌண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சுங்க. மொழிப்போர் தியாகிகள் தினம் என்னைக்குன்னு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து சமூக நீதி, எல்லாத்தையும் என்ன பண்றாங்க, ஈக்குவலா கொண்டு போகணும் அப்படிங்கிறது சமூக நீதியை கொண்டாங்க. இந்த ஏல பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்றோம், பட்ஜெட்டை அலோகேட் பண்ணிருக்கோம். இதுல எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா தெரிஞ்சா சொல்லுங்க. ஓகேங்களா, எங்க நேதாஜி கிடையாதுங்க. நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் சென்னையில உள்ளது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உள்நாட்டுக்கு வந்து காமராஜர், வெளிநாட்டுக்கு அண்ணா. ஓகேங்களா, அண்ணா, நேதாஜி கிடையாது, அண்ணா. ஓகேங்களா, எப்பயுமே நம்மளுக்கு பட்ஜெட்ல எது அதிகமா இருக்கும், வரவு அதிகமா இருக்குமா, செலவு அதிகமா இருக்குமோ, எப்பயுமே நம்ம செலவு தான் அதிகமா இருக்கும். எவ்வளவு காட்டியிருக்காங்க பாருங்க, $4 கோடி கிட்ட, அதாவது கிட்டத்தட்ட 4 கோடிக்கு மேல வந்துருச்சு. அவர்கிட்ட என்ன பண்றோம், செலவு காட்டுறோம். ஆனா வரவிடங்களுக்கு 3 கோடி கிட்ட தான் காட்டுறோம். அப்ப கிட்டத்தட்ட எவ்வளவு கோடி உங்களுக்கு டிஃபரெண்ட் ஆகுது அப்படின்னு பாருங்க. ஓகேங்களா, 4 லட்சம் கோடிங்க. எவ்வளவு கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி உங்களுக்கு டிஃபரெண்ட் ஆகுது தெரிஞ்சுங்க. ஓகேங்களா, எவ்வளவு வரவு இருக்கு, எவ்வளவு செலவு இருக்கு, எப்பவுமே செலவு தான் அதிகமா இருக்கும். ஓகேங்களா, மாநிலத்தின் வருவாய் எது மூலமா நம்மளுக்கு அதிக இன்கம் வருது அப்படின்னு பாருங்க. எது மூலமா அதிகமா நம்மளுக்கு வருதுன்னா மாநிலத்தின் சொத்து வரி அல்லாத வருவாய். மாநிலத்தின் சொத்து வரி அல்லாத வருவாய் மூலம் தான் நம்மளுக்கு அதிக வருமானம் வருது. அதாவது கிராண்ட் அண்ட் எய்டு அண்ட் ஃப்ரம் த யூனியன் கவர்மெண்ட். அது ஸ்டேட் ஒன் நான் டாக்ஸ் ரெவன்யூ மூலமா தான் நம்மளுக்கு என்ன ஆயிட்டு இருக்கு, அதிக வருமானம் வருது. ஓகேங்களா, எவ்வளவுன்னு தெரிஞ்சுங்கன்னா 30,728 கோடி. கம்மியா கேட்டீங்கன்னா மாநிலத்தின் சொத்து வரி வருவாய் மூலமாக நம்மளுக்கு என்னது கம்மியா வருது, வருமானம் வருது கம்மியா வருது. ஓகேங்களா, சொத்து வரி என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா கம்மியாயிட்டு இருக்கு. 14.4% தான் இருக்குது. சொத்து வரி தான் நம்மளுக்கு என்ன இருக்கு, மாநிலத்தின் இந்த வரி தான் என்னது, ஓன் டாக்ஸ், சொந்த வரி தான் சாரிங்க, சொத்து வரின்ட்டு சொந்த வரி நம்மளுக்கு கம்மியா இருக்குது. நான் டாக்ஸ் ரெவன்யூ, மாநிலத்தின் நான் டாக்ஸ் ரெவன்யூ மூலமாக நம்மளுக்கு அதிகமா வருது. 30, இது 19 தெரிஞ்சுங்க. ஓகேங்களா,
எதன் மூலமாக நம்மளுக்கு எந்தெந்த வரி போடுறதுல வரி போடுறது மூலம் நம்மளுக்கு எது அதிகமா நமக்கு கிடைக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எதுல அங்க அதிகமா இருக்குது? நல்லா 73.5 கமர்ஷியல் டாக்ஸ் மூலமா தான் நம்மளுக்கு அதாவது அதுல வரி போடுறது மூலம் அதிக வருமானம் கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கமர்ஷியல் டாக்ஸ் எவ்வளவு? அட்லீஸ்ட் கமர்ஷியல் டாக்ஸ் மூலமாக அதிக வரி கிடைக்குதுன்னு தெரிஞ்சுக்கங்க. ஓகேங்களா? எது மூலமா கம்மியா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா 2.3. 2.3ன்னா என்னங்க இது? வாகனங்கள் இந்த கலர் எங்க இருக்குன்னு பாருங்க. ஏனைய வரிகள் சும்மா மத்த இந்த ஃபைன் போடுறது இந்த மூலமா அதுதான் இருக்கிறதுலே ரொம்ப கம்மி. மாநில ஆயத்தீர்வு பாருங்க 6.3% இருக்கு. வாகனங்கள் மீதான வரி ஏன்னா இப்பெல்லாம் என்ன ரேட்டு குறைய போகுது. ஏன்னா ஜிஎஸ்டில என்ன பண்ணிட்டான், 2 காலங்கள் தான் வச்சிருக்கான், 5, 18 தான் வச்சிருக்கான். அப்ப விலைவாசிகள் எல்லாம் குறைய போகுது. அப்புறம் இந்த வாட்டி தீபாவளிக்கு பொருட்கள் உற்பத்தி கம்மியா இருக்கனால மக்கள் என்ன பண்ணுவாங்க, அதிகமா பொருள்களை எல்லாம் வாங்குவாங்க. அப்ப அதிகமா பொருள் வாங்க வியாபாரங்கள் நல்லா நடக்கும். அப்ப மக்கள்கிட்ட பணப்புழக்கங்கள் அதிகமா இருக்கும். ஓகேங்களா? டோட்டல் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் மட்டும் அட்லீஸ்ட் தெரிஞ்சு வச்சுங்க. ஓகேங்களா? எவ்வளவுன்னு தெரிஞ்சு வச்சுங்க. எவ்வளவு மட்டும் தெரிஞ்சு வச்சுங்க. ஓகேங்களா? 3,48,289 கோடி அட்லீஸ்ட் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். இந்த டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர், கேபிட்டல் இதெல்லாம் கொஞ்சம் டெப்தா பாக்குற கான்செப்ட். நம்ம அடுத்தடுத்த கிளான்ஸ்ல இது பார்த்துவோம். அட்லீஸ்ட் எவ்வளவு அமௌண்ட் மட்டும் தெரிஞ்சு வச்சுங்க. ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் நம்மளுக்கு வரக்கூடிய எக்ஸ்பெண்டிச்சர். இது வந்து நம்மளுக்கு அதாவது 364 ஒரு வருஷத்துல 364க்குள்ள செய்யக்கூடிய வருவாயும் செய்யக்கூடிய செலவுகளும் ரெவன்யூக்குள்ள வந்துடும். ஓகேங்களா? 360 தாண்டி செய்யக்கூடிய 360 நாட்களை தாண்டி செய்யக்கூடிய வருவாயும் செலவுகளும் கேபிட்டலுக்குள்ள வந்துடும். ஓகேங்களா? அப்ப இது மூலமாக வரக்கூடிய எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா இந்த அமௌண்ட் வருது. பார்த்து வச்சுங்க. முக்கியத்துறைகள் எது எதுக்கெல்லாம் நம்ம அதிகமா ஃபண்டு கொடுக்கணும் அப்படின்னு, அதாவது மூலதன செலவுகள் வந்து எதன் மூலமா எது எதுக்கெல்லாம் நம்மளுக்கு அதிகமா ஃபண்டு கொடுக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எதுக்கு அதிகமா ஃபண்டு கொடுத்துருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, குடிநீருக்கு தான் என்ன பண்றோம், குடிநீர் சாலை மற்றும் பாலங்களுக்கு தான் நம்ம என்ன பண்றோம், அதிகமா என்ன பண்றோம், பட்ஜெட்டை ஒதுக்கி நம்ம என்ன பண்றோம், ஃபண்டை வந்து அலோகேட் பண்றோம். அதன் மூலம் தான் என்ன ஆயிடுது, நம்மளுக்கு இந்த சாலை, ரோடு, போக்குவரத்து எல்லாம் நம்மளுக்கு நிறைய பில்டிங்கா கட்டிக்கிட்டே இருக்காங்க. அப்ப அதிகமா எதுக்கு போக்கஸ் பண்றோம் அப்படின்னா, சாலை மற்றும் பாலங்களுக்கு எவ்வளவு அமௌண்ட் தெரியல கூட சாலைகள் மற்றும் போக்குவரத்துக்கு அதிக ஃபண்டை கொடுக்குறோம். அப்ப எதுக்கு கம்மியா கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கல்வி மற்றும் மக்கள் நலவாழ்வுக்கு என்ன பண்றோம், கம்மியா 2,810 கோடி தான் கம்மியா தான் கொடுத்துருக்கோம். அதாவது முக்கிய துறைகள் இந்த வருஷம் பட்ஜெட்ல எதுக்கு அதிகமா முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம், சாலை மற்றும் பாலங்களுக்கு அதிகமா கொடுத்துருக்கோம். கம்மி வந்து கல்வி மற்றும் மக்கள் நல சுகாதாரத்துக்கு நம்ம என்ன பண்றோம், இன்னும் பெருசா ஸ்கீம்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணல. ஓகேங்களா? அதோட ட்ரெண்ட் எப்படி ஃபாலோ இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? வருவாய் பற்றாக்குறை போக்கு எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2024-25ல வருவாய் பற்றாக்குறை போக்கு 49,279ங்க. தெரியலன்னா எழுதிக்கங்க. வருவாய் பற்றாக்குறை வந்து கம்மியா இருக்குது. ஓகேங்களா? மின் உற்பத்தி நம்ம எப்படி இருக்கோம், இது சும்மா இதெல்லாம் நம்மளுக்கு அட்லீஸ்ட் இந்த பட்ஜெட்ல வந்து அதோட தூண் பேஸ் எத்தனை தூண் வச்சிருக்காங்கன்னா 7 தூண் வச்சிருக்காங்க. அந்த 7 தூணுக்கு என்னென்ன ஸ்கீம்ஸ் இனிஷியேட்டிவ் பண்ணிருக்காங்க, எவ்வளவு அமௌண்ட் ஒதுக்கிருக்காங்கன்னு பாத்துங்க. நம்மளுக்கு வருவாய் செலவுகள் எவ்வளவு இருக்கு, வருவாய் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. ஓகேங்களா? இந்த பட்ஜெட்ல எதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. அது பாலங்கள் மற்றும் சாலைகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. எதுக்கு கம்மியா கொடுத்திருக்காங்கன்னா கல்வி மற்றும் நல சுகாதாரத்துறைக்கு கம்மியா கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? வருவாய் பற்றாக்குறை ட்ரெண்ட் பார்த்து வச்சுங்க. ஓகேங்களா? அப்புறமேட்டு வந்து எதன் மூலமாக வரிகள் மூலமாக நம்மளுக்கு அதிக பெனிஃபிட் கிடைக்குன்னா, கமர்ஷியல் டாக்ஸ் மூலமா தான் நம்மளுக்கு அதிகமா கிடைக்குது. கிட்டத்தட்ட 73 சம்திங் கிடைக்குது. ஓகேங்களா? அதை தெரிஞ்சு வச்சுங்க. ஓகேங்களா? மேஜர் செக்டார் அலோகேஷன் இன் பட்ஜெட் இன் 2024-25. ஓகேங்களா? இதை பாத்துங்க. இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இதுதான் வந்து என்ன பண்றான், ஒரு குரூப் 4 இதுக்கு முன்னாடி நடந்த குரூப் 4ல கொஸ்டினா கேட்டான். ஆயுதிராவிட மற்றும் பழங்குடிக்கு வந்து எவ்வளவு அமௌண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு அவன் கேட்டுட்டான். அது மாதிரி நீங்க வந்து எது எதுக்கெல்லாம் அதிக மேக்சிமம் கல்வி பாத்துங்க. ஓகேங்களா? ஊரக வளர்ச்சித்துறைக்கு பாத்துங்க. வேற என்ன சொல்றது, தொழில் மற்றும்
எம்எஸ்எம்இக்கு இந்த 3 எடுத்து அட்லீஸ்ட் தெரிஞ்சு வச்சுங்க. ஏன்னா இது கொஞ்சம் இண்டஸ்ட்ரியல்ஸ் டெவலப் பண்றது மக்கள் நலத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். மற்றது நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிறது தப்பு இல்ல, அட்லீஸ்ட் இதை தெரிஞ்சுங்க. ஆயுதராய் மற்றும் பழங்குடியிருக்கு எவ்வளவு பட்ஜெட் ஒதுக்கிறாங்கன்னா 3706 கோடி 3706 கோடி என்ன பண்ணிருக்காங்க, ஒதுக்கி இருக்காங்க. ஓகேங்களா. அதுமாதிரி ஊரக வளர்ச்சிக்கு 922 கோடி என்ன பண்ணிருக்காங்க, ஒதுக்கி இருக்காங்க. அது 4481 கோடி சிறு குறு நடுத்தர நிறுவனங்களுக்கு ஒதுக்கி இருக்காங்க. கல்விக்கு 52 பாருங்க, கல்விக்கு பயங்கரமா முக்கியத்துவம் சார்ந்த நிதி ஒதுக்கீடுகள் என்ன பண்ணிருக்காங்க, இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா. இது கொஞ்சம் தெரிஞ்சு எதுக்கு கம்மியா ஒதுக்கி இருக்காங்க, எதுக்கு கம்மியா ஒதுக்கி இருக்காங்க பாருங்க. ஹைதராபாத் நலக்குழுக்கு தான் கம்மியா ஒதுக்கி இருக்காங்க. அதான் இந்த கொஸ்டினை கேட்டிருக்காங்க. எதுக்கு அதிகமா ஒதுக்காங்க, கல்விக்கு அதிகமா ஒதுக்கி இருக்காங்க. மற்றபடி இதுதாங்க கால்நிலை செக்டார்ஸ் எவ்வளவு இருக்குது, அக்ரோ கிளைமேட்ல எவ்வளவு இண்டஸ்ட்ரியல்ஸ் ப்ரொடக்டிவிட்டி எவ்வளவு கொடுக்குறோம், என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான் இந்த 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 நோட்ஸோட விளக்கம். இது உங்களுக்கு நான் பிடிஎஃப் அப்லோட் பண்ண சொல்லிடுறேன். இந்த மழை நீர் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு பொருளை உற்பத்தி செய்யறப்ப அதோட சேர்ந்து மறைந்து வரக்கூடிய நீர்கள் பத்தி சொல்றதா மழை நீர். அதாவது என்ன, ஒரு கார் உற்பத்தி பண்றான்னா அந்த காரை உற்பத்தி பண்ணி பெயிண்ட் பண்ணி கழுவுவோம், வாஷ் பண்ணுவான். இப்போ அந்த நீர் எவ்வளவு செலவு செய்யப்படுது அப்படின்னு சொல்றதா என்னது, மழை நீர். இது வந்து யாரு அறிமுகப்படுதுன்னா டோனிங்கிறவர் தான். தோனிங்கிறது தான் இந்த காயின் அதிகமாப்படுத்தினாரு. இது எந்த வருஷம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 1990. ஏன்னா வந்து HDI உருவாக்குனது யாரு அப்படின்லாம் கொஸ்டின் கேட்டுட்டு இருக்கான். அப்ப மழைநீர் கான்செப்ட் வந்து சொன்னவர் யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம டோனி. ஓகேங்களா. ஒரு லேன்ஸ் என்ன பண்ணுங்க, அப்படியே வீட்டுல போயிட்டு ரெஃபர் பண்ணி படிங்க. ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த பிடிஎஃப் வந்து அப்படியே நான் உங்களுக்கு அப்லோட் பண்ண சொல்றேன். பட்ஜெட்டை வந்து நல்லா தெரிஞ்சுங்க. ஓகேங்களா. வரப்போற எக்ஸாம் நல்லா எழுதுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. Send a map. You dare to dream, we care to accomplish.